கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமாக அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டதான அன்பு சகோதர மற்றும் சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய சர்வ வல்லமை கொண்ட பரலோக பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்தம் நிறைந்த நாமத்தினாலும் அவரது ஒரே பேரான குமாரனும் நமது அருமை இரட்சகரும் ராஜாவும் வழிகாட்டியுமாகிய கிறிஸ்து இயேசுவனுடைய இனிதான நாமத்தினாலும் கிருபை அன்போடு கூடிய சமாதானமும் உண்டாகி பெருக கடவதாக என்கிறதான அன்பின் வாழ்த்துக்களோடு நான் சார்ந்திருக்கிறதான பழனி சகோதர சகோதரிகள் மற்றும் ஊழியத்தை நிமித்தம் நாம் பிரயாணப்படுகின்ற அனைத்து பட்டணங்கள் தோறும் இருக்கக்கூடிய உங்களுடைய சகோதர சகோதரிகள் யாவருடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் இந்த வேலையிலே உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொண்டு இன்றைய நாளில் நம்ம பார்க்க போற பாடத்தினுடைய தலைப்பு சங்கீதம். முதலாம் சங்கீதத்தினுடைய முதல் 3 வசனங்கள் தான் இன்றைய நாளுக்குரிய பாடத்தினுடைய தியானம். பாடத்தினுடைய தலைப்பு கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருத்தல். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருத்தல் எனக்கூடிய தலைப்பில நம்ம தியானிப்போம். முதலாவது அந்த 3 வசன பகுதிகளை சங்கீதம் முதலாம் சங்கீதத்தில் வாசிக்க கேட்போம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இந்த 3 வசனங்கள் தான் இன்றைய நாள்ல நம்ம பார்க்க இருக்கிற பாடத்தினுடைய ஆதார வசன பகுதி. ஒவ்வொரு வார்த்தையின் வடிவில் இந்த ஒரு பாடத்தை நம்ம படிப்படியாக தியானம் செய்யலாம். முதலாவது அதுல இடம்பெறக்கூடிய துன்மார்க்கர்கள், அந்த துன்மார்க்கர்களுடைய ஆலோசனையின்படி நடப்பது என்பது என்ன? இரண்டாவதாக பாவியின் வழி, அதில் சொல்லப்பட்ட பாவிகள் யாரு? அந்த பரியாசக்காரர்கள் என்று இடம்பெறக்கூடிய வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்துல தியானமா இருக்கிறதுனா என்ன? நீர்க்கால்கள் ஓரம் நடப்படுவது என்பது எதை குறிக்கும்? இலையுதிராது இருக்கின்ற மரம், நாட்டப்பட்ட மரம், அதன் காலகட்டத்துல கனிகளை கொடுப்பது போல என்ற ஒவ்வொரு வார்த்தைகள் இடம்பெறுது இல்லைங்களா? ஒவ்வொரு வார்த்தைகளையும் குறித்து இன்றைய நாள்ல இதனுடைய சத்தியம் என்ன என்பதை நம்ம தியானிக்கலாம். முதலாவது வசனம் 3 விதமான வார்த்தைகளை கொண்டிருக்கு நமக்கு. துன்மார்க்கர்கள், பாவிகள், பரியாசக்காரர்கள். முதல் வசனம் 3 வார்த்தைகளை கொடுக்குது. அப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் துன்மார்க்கர்கள் என்று யாரை குறித்து நம்ம இங்க பார்க்கிறோம் என்று சொல்லும் போது, ஏசாயா 57ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏசாயா 57:20. துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடலை போல் இருக்கிறார்கள். அது அமர்ந்திருக்க கூடாமல் அதன் ஜலங்கள் சேற்றையும் அழுக்கையும் கரையில் ஒதுக்குகிறது. அப்ப துன்மார்க்கர்களை வேதம் யார் என்று நமக்கு குறிப்பிடுது. பொதுவாக துன்மார்க்கர்கள் அப்படின்னா யார் என்று இந்த வசனத்துல டைரக்டா நம்ம பார்த்துட்டோம். அப்படின்னா கடல் உலக ஜனங்களையும், கடல் அலைகள், அந்த கடல் அலைகளால் ஓரத்துல ஒதுக்கப்படக்கூடிய அழுக்குகள், சேறு, சகதி, அந்த கடல் அலையின் சத்தங்கள், இது எல்லாமே பொதுவாக மனுக்குலத்தை பற்றினது. திரளான தண்ணீரா இருக்கக்கூடிய சமுத்திரம் முழு உலகத்தையும் குறிக்குது. கடல் அலை மனுமக்கள் மத்தியில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை குறிக்குது. தீமையின் அனுபவத்துல இந்த 6000 வருடமாக கடல் எப்படி ஓயாமல் கொந்தளித்து கொண்டிருக்கிறதோ, மனித ஜன சமுதாயத்துக்குள் பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா, எந்த அரசாங்கம் வந்தாலும், எத்தனை கவர்மெண்ட் மாறி மாறி வந்தாலும் அவர்களுக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன ஆகுதுல்ல, சமாதான கர்த்தர் வர்ற வரைக்கும் இந்த அலைகள் பாத்தீங்கன்னா முழு மனுக்குலத்தையும் ஓயாது. கர்த்தர் இறையாதே அமைதலா இருன்னு அதட்டினார் இல்லைங்களா? அந்த இறையாதே அமைதலா இருங்கிற சவுண்ட் ராஜ்யத்துலதான். அந்த அலை எது வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகாபத்ர காலகட்டம் வரைக்கும் இந்த அலையை நம்ம என்ன சொல்லலாம், சொல்லிட்டு இருக்கலாம். அப்ப இந்த அலை சத்தத்துக்கு பேக்ரவுண்ட்ல யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, மனுக்குலத்துல எல்லாரும் பாவிகள் தான். துன்மார்க்கர்கள் என்ற வார்த்தை எல்லாருக்கும் பொருந்தும் தான், பாவ வழியில் இருக்கிற எல்லாருக்குமே பொருந்தும் தான். இருந்தாலும்
இந்த பிரச்சனைகளை ஏற்படுத்துவதற்கென்று மனுக்குலத்துல சில மனிதர்கள் இருக்கிறாங்க. பிரச்சனைகளையே ஏற்படுத்துவதையே வேலையாக வைத்திருக்கக்கூடிய ரொம்ப கொடிய குணம் படைத்தவர்களை உலகத்துல நம்ம என்ன சொல்றோம்? இப்ப சாதாரண ஒரு மனிதன் ஒரு கொலை செய்யறவங்களை பார்க்கும்போது என்ன சொல்லுவோம்? பா, துன்மார்க்கத்தனமா பண்றாங்க. ஒரு திருடனை பார்க்கும்போது துன்மார்க்க மனுஷன். அப்ப இவங்களுக்கெல்லாம் அவங்க யாரா தெரியுறாங்க? துன்மார்க்கமா தெரியுறாங்க. ஆனா முழு வேதமும் என்ன சொல்லுது அப்படின்னா, ஆதாமுடைய சந்ததியில பிறந்து வாழ்ந்து மரித்து கொண்டிருக்கிற எல்லாரையுமே வேதம் துன்மார்க்கர்கள் தான் சொல்லுது. ஏன்னா அவங்கள்ட்ட சன்மார்க்கம் அப்படின்னா என்னன்னு தெரியாது. பரிபூர்ண மனித வழிதான் சன்மார்க்கம். அதை எட்டி பிடிக்காத வரைக்கும் எல்லாருமே துன்மார்க்கர்கள் தான். ஆனாலும் அதிகப்படியான தவறுகள் சமுதாயத்துல செய்யும் போது அவர்களை விசேஷமாக துன்மார்க்கர்கள் என்று சொல்வது வழக்கம். இப்படி பார்க்கும்போது துன்மார்க்கத்தனத்துக்கு ஒரு மேலோட்டமான அர்த்தம் சொன்னா இதுதான். பொதுவாக உலகத்துக்குள் காணப்படக்கூடிய துர்க்கத்தனம், தவறுகளை துணிகரமாய் செய்கிறவர்களை துன்மார்க்கர்கள் என்று நாம அழைக்கின்றோம். ஆனா இந்த வசனத்துக்கு பைபிளோட ஒத்து போகும்போது, தேவ ஜனங்களுக்கான ஒரு பாடம் படிப்பினை என்று நம்ம பார்க்கும்போது, இது உலகத்தில் இருக்கக்கூடிய துன்மார்க்கர்களை பற்றி இந்த வசனம் பேசல. ஒருவேளை எடுத்துக்கலாம். இப்ப நம்ம போயிட்டு சத்தியத்துல இருக்கிறவங்க சத்தியத்தையே அறியாதவங்க கிட்ட ஆலோசனை கேட்டா அப்படி இருக்கு. அது ஒரு விதத்துல என்னதான், இப்போ தேவனுடைய வார்த்தை நமக்கு என்ன ஒரு அங்கீகாரத்தை கொடுக்குது கொடுக்கல அப்படிங்கிற ஒரு ஆலோசனை சகோதரர்கள் மத்தியில இருக்கலாம், தேவனுடைய வார்த்தையில இருக்கலாம். ஆனா சத்தியத்துல இல்லாத உறவுகள்கிட்ட, சொந்த பந்தங்கள்கிட்ட, நண்பர்கள்ட்ட போய் நான் ஒண்ணு செய்யணும் அப்படின்னு ஒரு ஆலோசனை கேட்டோம்னா அங்க இருந்து என்னதான் வரும்? நிச்சயம் மாம்சத்தின்படி ஒரு தவறான வழிநடத்துதல் கிடைக்கும் இல்லைங்களா? அப்ப அதை நம்ம யாரும் செய்ய மாட்டோம். மேக்சிமம் இப்படி செய்யறவங்களும் இருக்கிறாங்க. ஆனா மோஸ்ட்லி வாய்ப்பு இல்லை. நல்ல சத்தியத்துல தெளிவா இருக்கிறவங்க உலகத்தான்ட்ட போய் என்ன பண்ண மாட்டாங்க, ஆலோசனை கேட்பாங்க. பட் இது ஒரு வியூ. ஆனா உண்மையிலேயே துன்மார்க்கர்களுடைய ஆலோசனை என்பதற்கு சகோதரர் ரசல் அவர்கள் ரீப்ரிண்ட் நம்பர் 2697 பேராகிராஃப் 6ல சொல்லும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, வேதத்திற்கு துணிகரமானவர்கள். இந்த துன்மார்க்கர்கள் யாரை குறிக்குதுன்னு சொல்றாருன்னா, சத்தியத்தை அறிந்தும் வேத எழுத்துக்களின் கொள்கைகளுக்கு எதிராக மாறினவங்க, சபைக்குள்ள நீண்ட நாள் இருந்தவங்க தான். நாம விசுவாசிக்கிற அதே மகா பரிசுத்த விசுவாசத்தினுடைய கொள்கையில் இணைக்கப்பட்டவங்க தான். பின்னால உண்மையான உபதேசத்தை விட்டு படிப்படியாக வழி விலகி சொந்த கருத்துக்கள்னு சொல்லும் போது, இப்ப கருத்து சுதந்திரமே தப்புலாம் கிடையாது. நல்லா நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த விஷயத்துல தெளிவு நிறைய சகோதரர்களுக்கு கிடையாது. 6வது வால்யூம்ல பிரதர் தெளிவாவே கொடுத்திருக்கிறார். கருத்து சுதந்திரம் என்பது 10 வெள்ளிக்காசு போன்ற உபதேசங்களை தடை செய்யாதபடிக்கு இருந்தா போதும். 10 வெள்ளிக்காசு தான் நமக்கு அடிப்படை உபதேசம். அதுல கிளாஸ் ஆகிற மாதிரி எந்த பாடங்களும் உபதேசங்களும் இருக்கக்கூடாதே தவிர, பொதுவாகவே காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை, காரியத்தை ஆராய்வது ராஜாக்களுக்கு மேன்மை என்று சொல்லும் போது, உபதேச ரீதியான சத்தியங்களை தவிர்த்து அறியப்படாத கருகலான விஷயங்களை யார் வேணாலும் அவங்கவுங்க வியூல இருந்துட்டு அதனுடைய கருத்துக்களை சொல்றதுக்கு 100% சுதந்திரம் கொடுக்கப்படணும். அந்த சுதந்திரத்தை ஒருபோதும் அபகரிக்க கூடாதுன்னு 6th வால்யூம்ல தெளிவா கொடுக்குறார். கருத்து சுதந்திரம்ங்கிற உப தலைப்புல பேசியிருப்பார். அப்ப அது கருத்துங்கிறது வேற. இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய துன்மார்க்கத்தனம் கருத்தெல்லாம் கடந்து ஸ்டாண்டர்டா இருக்கிற உபதேசங்களுக்கு மீறி நடப்பது. இப்ப சிலர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம், ஆமா பிரதர் ரசல் சொன்னா என்ன, நாங்க சொல்றோம் இப்ப மாத்தி இதை கேளுங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்ப இது என்ன மன்னன், இது கருத்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடிப்படையில இருந்து மீறுவாங்க, அதை துணிகரமாகவே செய்வாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா? அதாவது நிலையான உபதேசத்தை விட்டு ஜனங்களை வழிவிலக செய்யறவங்கள தான் இந்த இடத்துல துன்மார்க்கர்கள் என்று சொல்லப்பட்டிருக்குதாமா. அப்ப அவங்க ஆலோசனை எப்படி இருக்கும்? வேதத்தை மறுதலித்து உபதேசத்தை விட்டு வழி விலகிறவங்க கிட்ட போய் ஆலோசனை கேட்டா எப்படி இருக்கும்? அவங்களுடைய கருத்துக்கு மெஜாரிட்டி சேர்ப்பாங்க. அப்படிப்பட்டவங்களை பலகீனமா என்ன பண்ணிக்குவாங்க, பயன்படுத்திக்குவாங்க. அப்ப முதல்ல இந்த இடத்துல நமக்கு கொடுக்கக்கூடிய எச்சரிப்பு, அடுத்தடுத்த வார்த்தைகள் வசனங்கள் உண்மையான பரிசுத்தவான்களுக்கு தேவையான வழிகாட்டுதலையும் புத்திமதியையும் அவங்களுடைய ரட்சிப்பையும் தெளிவா நமக்கு அடுத்து கொண்டு போறாரு. அதுக்கு முன்னாடி தவிர்க்க வேண்டியதை 1ஆம் வசனத்துல பேசிட்டு போறாரு தாவீது. புரியுதுங்களா? தேவனுடைய கரத்துல ஒரு இலையுதிராத ஒரு கனிமரமாக உருமாறணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் முயற்சிக்க வேண்டியவைகளை பத்தி சொல்லாம தவிர்க்க வேண்டியவைகளை, உங்களுக்கு ஆபத்து என்னங்கிறதுல இருந்து வசனம் ஆரம்பிக்குது. அப்படின்னா ஒரு நன்மை உருவாகணும்னா ஃபர்ஸ்ட் தீமையை விட்டு வெளியில வா. சாதாரணமாகவே உலக வழக்கத்தின்படி ஆலோசனை யாரிடம் நம்ம கேட்க கூடாது.
அதே நேரத்துல சத்தியத்தில் வழி தவறி நெறி தப்பி நடக்கக்கூடியவர்களுடைய ஆலோசனையை நிச்சயமாக புறம்பாக்கணும், அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஏன்னா 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனம் 1 பேதுரு சொல்லும் போது இதுக்கு ஒத்த வசனம், அருமையான வசனம் வாசிக்க கேட்போம். 2 பேதுரு 2:1. கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், ம், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். ம். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி ம். தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். அப்பவே சொல்லிட்டார், கள்ள தீர்க்கதரிசிகள் வேற, கருத்து பேசுறவங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். கருத்தியல் சுதந்திரம் என்பது அது ஆராய்ந்து பார்ப்பது, அந்த ஆராய்ச்சியை நல்ல மனநிலையோடு சபை மத்தியில வெளிப்படுத்துவது என்பது வேறு. அதை ஒருபோது நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவர்களை அவாய்ட் பண்ணக்கூடாது. ஆனா இங்க துணிகரமாய் மறுதலித்துங்கிற வார்த்தை வருது, கவனிச்சிங்களா? கள்ள தீர்க்கதரிசிகள்னு சொல்றாரு. கேட்டுக்கு எதுவான தந்திரமான போதனைகளை அவங்க என்ன பண்ணுவாங்க, தந்திரமாய் நுழைய பண்ணுவாங்க. இப்படிப்பட்டவங்களை விட்டுதான் என்ன பண்ண சொல்லியிருக்கிறார், விலகும்படி நமக்கு சொல்லியிருக்கிறார். முதல் வசனத்தினுடைய முதல் பகுதியில வரக்கூடிய துன்மார்க்கர்கள் யாருன்னு பார்த்திருக்கிறோம். மேலோட்டமாக உலக ஜனம். சோ அந்த ஆலோசனை நம்ம யாரும் ஃபாலோ பண்றது இல்ல. சத்தியத்தில் துணிகரக்காரர்களாக தோன்றி உண்மையான உபதேசத்தை மறுதலித்து அதற்கான வலு சேர்க்கும்படி ஜனங்களை கன்ஃபியூஸ் பண்ணக்கூடியவங்க ஒருவேளை இருந்தா, அப்படிப்பட்டவர்களுடைய ஆலோசனை நிச்சயம் வேதத்திற்கு எதிராக இருக்கும், உண்மை உபதேசத்திற்கு மாறாக இருக்கும். அதை நீங்க என்ன பண்ணாதீங்க, பின்பற்றி நடக்காதீங்க. 2வது வார்த்தை பாவியின் வழி. இப்ப துன்மார்க்கருக்கு அப்புறம் பாவியின் வழியில என்ன பண்ணாதீங்க, நிக்காதீங்க. துன்மார்க்கரை சொல்லும் போது அவங்களுடைய ஆலோசனை உங்களுக்கு வேண்டாம் அப்படி சொல்லிட்டாரு. பாவியின் வழி, இங்கேயும் நம்ம பார்த்த மாதிரி 2 விதமா பிரிக்கலாம். பொதுவாகவே உலக ஜனங்கள் யாருதான் பாவி. இப்ப ஒரு பாவியின் வழியில நிற்பது மேலோட்டமா எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு தீமை செய்கிற கூட்டத்தின் மத்தியில நம்ம போய் நிக்க மாட்டோம். ஒரு இடத்துல ஒரு கிரைம் நடக்குது, நடக்கக்கூடாத ஒரு தவறு நடக்குது. அந்த இடத்துல ஒரு உண்மை பரிசுத்தவான்கள் தங்களுடைய நேரத்தை விரயம் பண்ணி அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிச்சிட்டு அங்க என்னதான் நடக்குது அப்படின்னு போய் நம்ம பார்ப்போம்னா, மேக்சிமம் நல்ல ஒரு சிந்தையில தேவாவியை பெற்றுக்கொண்டவங்க அந்த மாதிரி இடங்கள்ல என்ன பண்ண மாட்டாங்க, வேடிக்கை பார்க்கறது கூட நிற்க மாட்டாங்க. கெட்ட சம்பாசனைகள் இருக்கிற இடம், தவறான சூதாட்டங்கள் நடக்கிற இடம், இப்படி நிறைய நீங்க போட்டுக்கோங்க. பொதுவாக உலகத்துக்குள் நடக்கக்கூடிய தவறுகள் அது தேவையில்லை அப்படின்ற ஒரு சூழல்ல காணப்படக்கூடிய எந்த விதத்திலையும் நல்ல ஒரு பரிசுத்தவான்கள் அவங்களுடைய கால்கள் இந்த இடத்துல என்ன பண்ணாது, நிக்காது. இது மேலோட்டமா நமக்கெல்லாம் தெரிஞ்சிட்ட விஷயம். ஆனால் இப்போ இந்த வசனம் மேல துன்மார்க்கரோட கம்பேர் பண்ணி பார்த்து அந்த பாவியும் இந்த துன்மார்க்கத்தனமும் 2 ஒன்னாக மாறுது. பாவி என்று சொல்லும் போது இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பு வரக்கூடிய பாவம். மேல பார்த்தோம் இல்லைங்களா, வேதத்தை புரட்டுகிறவர்கள், அதற்கு எதிராக மாறுகிறவர்கள், அது ஒரு விதத்துல பாவம் தான். பட் அது வார்த்தை தேவனுடைய சத்தியத்துக்கு எதிரான பாவம். இங்க பாவி என்றே சொல்லும் போது துன்மார்க்கத்தனம், பாவி என்ற வார்த்தை ஒண்ணு இந்த 6000 வருடத்துக்கு பொருந்தும். 2 ராஜ்யத்தில் நியாயம் தீர்க்கப்படும் போது மனப்பூர்வமாய் கீழ்ப்படியாமல் போற 2ஆம் மரணத்துக்கும் போறோம். அதுதான் உண்மையான துன்மார்க்கத்தனம், அதுதான் உண்மையான பாவ நிலைமை. அப்போ இந்த 6000 வருட தீமையில தேவன் காண்பிக்கிற எல்லாமே ராஜ்யத்துக்கு ஒரு நிழல் என்றே நம்ம என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். இங்க வர்ற துன்மார்க்கத்தனம் நிரந்தர அழிவை உண்டாக்காது. இங்க அவங்க செய்யற பாவம் கூட ஆதாமுக்குள்ள கணக்கு. ஆனா இதே விஷயம் அங்க வந்து நீடிக்கும் போது அங்க மறுதளிச்சாங்கன்னா அது துன்மார்க்கம், நிஜமான துன்மார்க்கம், அது நிஜமான பாவ வழி. அப்படி பார்க்கும்போது இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுல சுவிசேஷத்தோட கம்பேர் பண்ணும்போது பாவி என்று இங்க யாரதான் வேதாகமம் மனப்பூர்வமாக அறிவிக்கிறது என்று சொல்லும் போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய விலைக்கிரயத்தை மனதார மறுதளிப்பவர்களை, துணிகரமாக அந்த இரத்தத்தை சாதாரணமாக எண்ணுபவர்களை, இன்னும் சொல்ல போனா மேக்சிமம் தங்கள் வாழ்க்கையில ஈடுபலியினுடைய புண்ணியத்தை பயன்படுத்தி தீர்த்தவர்கள், அவங்களதான் என்ன சொல்ல முடியும், பாவி. ஏன்னா பாவி என்று சொன்னா பரிகாரம் இருக்கிற வரைக்கும் அவங்கள பாவி என்று என்ன பண்ண முடியாது. இப்ப கிறிஸ்துவனுடைய ஈடுபலி தங்களுடைய வாழ்க்கையில பரிந்து பேசுதல் இருக்கிற வரைக்கும் அவங்க யாரும் இல்லை,
பாவி இல்லை. ஏன்னா அவங்க ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துல சரண்டர் பண்ணி தங்களுடைய நீதியின் வஸ்திரத்தை, அழுக்கு படிந்த அந்த ஒரு வஸ்திரத்தை அடிக்கடி கரைகளை என்ன பண்ணிட்டே இருப்பாங்க, கிளீன் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த ஜாஸ்தி அது கந்தலாகி கிழிஞ்சு போற வரைக்கும்லாம் அனுமதிக்க மாட்டாங்க. சோ இவங்க பாவப்பட்ட சரீரத்துல இருந்தாலும் தினசரி அந்த சுத்திகரிப்பை என்ன பண்ணிடுறாங்க, தங்களுக்குள்ள உருவாக்கிறாங்க. ஆனா பாவி என்று சொல்லும்போது ஒரு முறை பாவத்திலிருந்து சுத்திகரிக்கப்பட்டு மீண்டு வந்த பின்பு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரும்போது அந்த பாவத்திற்கு மூடலே இல்லை, இந்த பாவத்துக்கு மன்னிப்பே இல்லைங்கிற நிலைமைக்கு போறவங்களை தான் வேதாகமம் என்ன சொல்லுதுன்னா, அவர்களை புதுப்பிப்பது கூடாத காரியம். தேவனால் ஒரு விஷயம் கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த ஒரு வசனம் தான். துணிகர பாவம் செய்து தெய்வீக திட்டத்தை அவமதித்து மனதார ஜீவனே வேணாங்கிற ஒரு மனநிலைக்கு போகும்போது இவங்க எடுக்கக்கூடிய ஒரு முடிவு பர்சனலா எடுக்கிறாங்க. இப்போ ஒருவருக்கு வாழ்வா சாவா, மரணமா ஜீவனாங்கிற ஒரு விஷயத்த தேவன் அவருடைய சிருஷ்டிகள்ல பர்சனல் சாய்ஸுக்கு தான் விட்டுருக்கிறார். நானே உங்களை அழைச்சேன், நானே உங்களை நீதிமானாக்குனேன், நானே உங்களை மகிமைக்கு வரைக்கும் கொண்டு போறேன் அப்படின்னு நம்மளுடைய பிரயாசம் எதுவுமே இல்லைன்னு தேவன் சொல்லல. புரியுதுங்களா? இதுக்கு நம்ம சைட்ல இருந்து என்ன வேணும்? முழு ஒத்துழைப்பு வேணும். பெயர் சபையில மாதிரி நம்ம இங்க பாக்குறது இல்ல. மனுக்குலத்துக்கும் என்னதான், யார் கீழ்ப்படுகிறாங்களோ அவங்களுக்கு தான் ஜீவன். யார் தெய்வீக திட்டத்துக்கு முரட்டாட்டம் கலகம் பண்றாங்களோ அவங்களுக்கு என்ன இல்ல, ஜீவன் இல்ல. அப்ப அவங்களதான் இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா பாவி. அப்ப எந்த எல்லையில பாவி என்று முடிவெடுக்கப்படுது கர்த்தரால், தேவனால்? எப்ப முழுங்கொண்ட பாவி என்று ஒருத்தர் தீர்க்கப்படுறாருன்னா ஆதாமுக்குரிய காலகட்டத்துல இல்ல. சத்தியத்தை அறிகிற அறிவுக்கு மனதார வந்த பின்பு, பரிசுத்தாவியை பெற்ற பின்பு, நன்கு பிரகாசமாக்கப்பட்ட பின்பு, இந்த சுவிசேஷகத்துக்கும் ஒரே நியதிதான், ராஜ்யத்திலையும் ஒரே நியதிதான். வேத வசனங்களால் நன்கு பிரகாசிக்கப்படாதவர்களை பாவி என்று தேவன் என்ன பண்றதில்லை, தள்ளுறதில்ல. ஆனால் எப்ப பாவி என்று ஒருவர் தீர்க்கப்படுறாங்க அப்படின்னா நன்கு வேத அறிவு வந்துருச்சு, இது செய்யணும் இது செய்யக்கூடாதுன்னு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச பிறகு இருதயத்தை என்ன பண்றாங்க, அந்த வசனம் வாசிங்க, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 29வது வசனம். தேவனுடைய குமாரனை சாதாரண தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை சாதாரணம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரமானாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். இதுதான் கொடிதான ஆக்கினை. ஆக்கினை என்பது கொடிது என்று ஏன் சொல்லப்படுது அப்படின்னா, முதல் மரண ஆக்கினை ஆதாமுடைய சந்ததிக்குள்ளாக வந்தது. அந்த ஆக்கினை கொடிது என்று சொல்லப்படல, கவனிச்சிங்களா? அது மரண தண்டனை. அது மனுக்குலத்துக்குள்ள ஒரு பொதுவாக எல்லார் மேலேயும் இருக்கக்கூடிய தெய்வீக தீர்ப்பாக இருந்துச்சு. அது தனிப்பட்ட விதத்துல எந்த ஒரு மனிதனையும் விசேஷமாக அவங்க மேல தண்டனை என்ன பண்ணல, கொண்டுட்டு வரல. சிறை கைதிகள், அவ்வளவு. ஆதாமுக்குள் வந்துட்ட தண்டனை சிறை கைதிகள் எல்லாருமே. ஆனால் இங்க தெல்ல தெளிவா கொடுக்கிறாரு, தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து உடன்படிக்கை பண்ணின அந்த இரத்தத்தை, அசுத்தம் என்ற வார்த்தை சாதாரணம் என்று வரணும். வேல்யூ இல்லை அப்படி சொல்றது. இந்த ரத்தத்துக்கு இனிமே என்ன இல்லை, வேல்யூ இல்லைங்கிற மாதிரி இவங்க மைண்டு கர்த்தருடைய ரத்தத்தின் மூலம் கிடைச்சிட்ட ஆசீர்வாதத்தை, புண்ணியத்தை தானாக அவாய்ட் பண்ணிடுவாங்களாமா. எங்க வாழ்க்கையில நிறைய பயன்படுத்திட்டோம், ஆண்டவருடைய ஈடுபலிய நிறைய யூஸ் பண்ணிட்டோம். இனிமேல் நான் தேவ சமூகத்துக்கு போறதுக்கோ கர்த்தர் இயேசுனுடைய ரத்தத்தின் மூலம் ஒப்புரவாகுவதற்கோ எனக்கே தகுதி இல்லை, நான் இனிமே போக மாட்டேங்கிற மென்டாலிட்டிக்கு வந்துருவாங்க. இதுதான் ரத்தத்தை சாதாரணமாக என்று. இவங்களுக்காக ஜெபம் பண்ணவும் முடியாது. ஜெபம் பண்ணாலும் அவங்க சைட்ல இருந்து என்ன வராது, ஒத்துழைப்புகள் இருக்காததுனால, அதனாலதான் அவர்களை புதுப்பிக்கிறது கூடாத காரியம்னு எபிரேயர் 6ஆம் அதிகாரத்துல சொல்றாங்க. புரியுதுங்களா? எபிரேயர் 6ம் 10ம் 2ஆம் மரணத்திற்கு போகக்கூடிய 2 கேட்டகரியை பத்தி பேசுது. நீங்க நல்லா ஆழ்ந்து 6ஆம் அதிகாரத்தை எடுத்து தியானிச்சு பாருங்க. அதே மாதிரி 10ஆம் அதிகாரத்தையும் தியானிச்சு பாருங்க. அதுல ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டு பரமையை ருசி பார்த்துன்னு ஆரம்பிக்கும் 6ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்துல இருந்து வரும். இங்க தேவனுடைய குமாரனை காலின் கீழாக மிதித்து இப்படி வரும். ரெண்டுலையுமே கவனிச்சு பாத்தீங்கன்னா துணிகர பாவிகளை பத்தியும் பேசப்பட்டிருக்கும், வேத வசனத்திற்கு எதிரானவர்களை பத்தியும் பேசப்பட்டிருக்கும். அப்ப 6வது வால்யூம்ல
4வது அத்தியாயம் அதுல சகோதரர் பேசும்போது 2ஆம் மரணத்துக்குள்ள 2 கேட்டகரி பேசுறேன். எப்படின்னா இந்த எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தையும் 10ஆம் அதிகாரத்தையும் சுட்டி காமிச்சு வேதத்தை மறுதலித்து அதுல தெய்வீக திட்டத்துக்கு ஆப்போசிட்டா போய் மன்னிக்க முடியாத தவறை செய்யறவங்களும் 2ஆம் மரணத்துக்கு பாத்திரவான்கள். பாவத்தின் வஞ்சனையில துணிகரமாய் விழுந்து கழுவி சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து மீண்டும் துணிகரமான தவறுகளுக்குள்ள போய் இருதயத்தை கடினப்படுத்துறவங்களும் 2ஆம் மரணத்துக்கு பாத்திரவான்கள் சொல்லி 2ஆம் மரண கேட்டகரியை 2ஆ பிரிச்சு சொல்லுவார் 6th வால்யூம். புரியுதுங்களா? இப்ப இந்த இடத்துல பாவியின் வழி என்பது துன்மார்க்கருடைய ஆலோசனை என்பது துன்மார்க்கருடைய ஆலோசனை தெரிந்து சத்தியத்தை மறுதலிக்கிறவங்க பின்னாடி போயிடாதீங்க. பாவியின் வழி என்பது இப்படிப்பட்டவர்கள் இன்னொரு ரகம் கூட இருப்பாங்க. அவங்களுக்கு பாவம் சாதாரணம் ஆயிடும். இது செய்யறது இதுக்கு மேல என்னால முடியலங்கிற ஒரு மனநிலைக்கு போய் ஈடுபலியை நான் நிறைய பயன்படுத்திட்டேன், இதுக்கு மேல எனக்கு அந்த மன்னிப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு போயிடும். பாவம் துணிகரமாய் செய்யும் போது ஈடுபலியினுடைய புண்ணியம் இவங்களுக்காக பரிந்து பேசாது. அதே நேரத்துல வேதத்தில் தவறு செய்யறவங்க இவங்களே ஈடுபலியினுடைய புண்ணியத்தை பயன்படுத்திக்க போக மாட்டாங்கன்னு சொல்றாரு. வித்தியாசம் புரியுதுங்களா? பாவம் செஞ்சு 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 பழகி 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 ஒரு லிமிட்டுக்கு மேல கர்த்தர் நமக்காக பரிந்துரை நிறுத்துறது அந்த துணிகர பாவம் செய்தவங்களுக்கு புரியுது. ஆனா வேதத்தில் துணிகரமா நுழையிறவங்க இவங்க செய்யற கிரியை நிமித்தம் ஈடுபலியினுடைய புண்ணியத்தையே சாதாரணமாக்கிட்டு அதனுடைய வேல்யூவையே இவங்க வந்துட்டு மறுதளிச்சிடுறதுனால இவங்க அந்த சான்ஸை பயன்படுத்திக்கிறதே இல்லை. இருக்கு, இவங்களே அதுக்கு மீறி நடந்துட்டதுனால தேவனுடைய வார்த்தையோடு போய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய ஈடுபலியின் புண்ணியத்தோட நெருங்குறதுக்கான தகுதியை இவங்க இழந்துடுறாங்க. இன்னொரு வகுப்பாருக்கு கிறிஸ்து பரிந்துரை என்ன பண்ணிடுறாரு? நிறுத்திடுறாரு. ஆக தெளிவா புரிஞ்சுக்கணும், 2 விதத்துல 2ஆம் மரணம் வரும். தேவனுடைய வார்த்தையோடு விளையாண்டு பார்த்தாலும் வரும். அது இவங்களா அழிவை தேடிக்கொண்டு ஈடுபலியின் மூலம் கிருபாசனத்துக்கு போக மாட்டாங்களாம். இன்னொரு வகுப்பார் போக விருப்பம், பட் இவங்க நிறைய பாவத்தை செஞ்சு செஞ்சு பழகி வச்சிருக்கிறதுனால கர்த்தர் இவங்களுக்காக என்ன பண்ண மாட்டாருன்னா பரிந்துரையை ஒரு லிமிட்டுக்கு மேல நிறுத்தி கொள்கிறார். இதுதான் இந்த 2 வார்த்தை அதுல உள்ள நபர்களை பற்றின விஷயம். 3வது பரியாசக்காரர்கள் உட்காரும் இடத்தில் உட்காராம. இதுவும் உலகத்தாருக்குள்ள மேக்சிமம் நம்ம எடுக்க வேண்டாம். அது பெரிய தவறாக நம்ம பார்க்கறதும் இல்லை, அதை போய் நம்ம செய்யறதும் இல்லை. ஆனா இங்கேயும் மேல நம்ம பார்த்துட்ட விஷயங்களோட ஒத்து போய் தான் சொல்றாரு. இவங்க யாருன்னு சொல்றாருன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸான ஒரு வகுப்பாருன்னு சொல்றாரு. கொஞ்சம் சத்தியம் தெரிஞ்சவங்களாவும் இருப்பாங்க, அறகுறையா கேள்விப்பட்டவங்களாகவும் இருப்பாங்க, சத்தியத்திலேயே வெகு நாள் நீடிச்சிருக்கிறவங்களாகவும் இருப்பாங்க. பெயர் சபைகள் இருக்கலாம், அல்லது சத்தியத்தையே ஏற்றுக்கொள்ளாத ஒரு குரூப்பா இருக்கலாம், அல்லது சகோதரர்கள் மத்தியிலேயே நாள்பட சத்தியத்துல இருந்து சரியான ஒரு அட்டாச் இல்லாம இருப்பாங்க. பாத்தீங்களா? அந்த மாதிரி நபர்கள்லாம் சில நேரங்கள்ல மீட் பண்ணும்போது நம்ம கூடயே இருந்திருப்பாங்க, பழகி இருப்பாங்க, எல்லாம் பேசியிருப்பாங்க. பட் தெய்வீக காரியங்களை ஒரு அசட்டைத்தனத்தோட பார்த்துட்டு பேசுவாங்க. கிண்டல் அடிக்கிற மாதிரி, கேலி பண்ற மாதிரி, இப்படி எல்லாம் சொல்றீங்களாம்ல, இப்படி எல்லாம் இருக்காம்ல, இது அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் மாதிரி எல்லாம் பேசுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி பரியாசம்ங்கிறத ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா, தெய்வீக திட்டம் ஒரு அளவாக தெரிஞ்சு வச்சிருப்பாங்க, அல்லது அதிகமாக கூட தெரிஞ்சு வச்சவங்களா இருப்பாங்க. சபைக்கு வெளியிலே இருக்கலாம், உள்ளவும் இருக்கலாம். ஆனா வேத வசனங்களை வெகு நாட்களுக்கு அப்புறம் ஏளனம் செய்யக்கூடிய விதத்துல துணிகரமாக மாறி இருப்பாங்க. தெய்வீக திட்டம் சொல்லப்பட்ட பிரகாரமா நடந்துகிட்டு இருக்கு, இதெல்லாம் நடக்கிற மாதிரி நமக்கு தெரியலையே, இவங்க சொல்ற மாதிரி எல்லாம் நடக்கிற மாதிரி தெரியலையேன்னு சொல்லி எல்லா விதமான நம்பிக்கையையும் இதுவரைக்கும் நம்ம கடந்து போன பாதையையும் ஒரு சாதாரணமாக பார்க்கக்கூடிய ஒரு நிலையை தான் இங்க பரியாசக்காரர்கள் என்று சொல்லப்படுது. யூதா இதை பதிவு பண்ணியிருக்கிறார் பாருங்க. முதலாம் யூதா 18-21 வரைக்கும். கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே. இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுவாவத்தாரும் ஆவி இல்லாதவர்களும் ஆமே. நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவான நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். பாத்தீங்களா? இப்ப 3 வார்த்தையும் சேம் யாரை பத்தி மட்டும்தான் பேச, துன்மார்க்கர்,
பாவிகள், பரியாசக்காரர்கள். அதுல ரெண்டு, பரியாசமும் துன்மார்க்கத்தனமும் வேத வசனத்திற்கு எதிரானவர்களை, அதையே கேலி கூத்தாக மாற்றுபவர்களை, நடக்கிற விஷயத்த எங்க நடக்குது அப்படிங்கிற மாதிரி பேசி ஒரு சாதாரணமான ஒரு பரியாசம், கேலி, கிண்டல், நிந்தனைக்குள்ள போறவங்களை பத்தி பேசப்பட்டிருக்கு. நடுவுல வர்ற பாவி மாத்திரம் மனப்பூர்வ பாவம் செய்து அழிக்கப்படக்கூடியவர்கள். ஆக இந்த முதல் வசனத்துல இடம்பெறக்கூடியவர்கள் தேவ ஜனங்களுக்கு, உண்மையான பரிசுத்தவான்களுக்கு சறுக்கலாக இருக்கக்கூடியவர்கள். நம்ம படிக்கிறோம் இல்லைங்க பேசிக் லெசன்ல கூட, குதிரையின் மேல் ஏறி உட்கார்ந்து இருக்கிறவன மல்லாக்க கவிழ்ந்து விழும்படி அந்த கால் கிட்ட படுத்திருக்கிற கட்டுவிரியனை போல வகுப்பாருன்னு வச்சுக்கோங்க. இவ்வளவுதான் எளிமையா சொல்லணும்னா, இந்த பாம்பு மாதிரி குதிரை காலை கடிச்சு மேல உபதேசத்துல இருக்கிறவங்களை கீழே தள்ளி விட்டு சந்தோஷப்படுற கேட்டகரி இருப்பாங்க. சோ இது ஆதி அப்போஸ்தலர்களுடைய நாட்கள்லயே இருந்திருக்கு. இது எல்லாமே அந்த ஏப்ரல் நம்பர்ல 2698, அதுக்கு முன்னாடி 2697 இந்த பகுதியில எல்லாம் சகோதரங்க நமக்கு பதிவு பண்றாங்க. சோ பரியாசக்காரர்கள் வரைக்குமே பழகக்கூடாத நபர்களை. இன்னைக்கு அநேக சகோதரர்கள் பாத்தீங்கன்னா இதெல்லாம் டீப்பா உணர்ந்து கொள்ள மாட்டாங்க. சத்தியத்திலேயே பக்குவம் இல்லாதவங்களை, அந்த பெயர் சபையோட டச் வச்சிருக்கிறவங்களோட எல்லாம் சிலர் சுத்திக்கிட்டு அவங்க கிண்டல் பண்ணும்போது இவங்களும் சேர்ந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்க முடியுது. அவங்களே சத்தியத்துல வேறு இல்லாதவங்களா இருப்பாங்க. சோ அங்கேயும் போயிட்டு இங்கேயும் வந்துட்டு இருப்பாங்க. அதான் எப்படி பார்த்த கவனிச்சிங்களா? சத்தியத்துல ஓரளவாகவோ அதிகப்படியாகவோ இருக்கிறவங்களா தான் இருப்பாங்க. யாரு இந்த கிண்டல் பண்றவங்க. எப்படி அசட்டையா இருக்கும்? இதெல்லாம் எங்க நடக்குது? நீங்க எல்லாம் எப்படி சபையாக போறீங்க? இப்படி இல்ல வார்த்தையெல்லாம் கமெண்ட்லாம் வரும் பாத்தீங்களா? இந்த மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை டோட்டலா கட் பண்ணாதான் இப்ப 2ஆம் வசனத்துக்குள்ள நம்ம போய் அதற்குரிய ஆசீர்வாதத்தை என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். அப்படிங்கிறதுனாலதான் முதல் வசனத்துல தவிர்க்க வேண்டியவைகளை என்ன பண்ணிடுறாரு, பேசுறாரு. இப்ப 2ஆம் வசனம் வாசிங்க, சங்கீதம் 1. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமா, இவ்வளவு நேரம் செய்யக்கூடாததை பார்த்துட்டோம். ஏன்னா ஒரு நல்ல விஷயம் நமக்குள்ள வேறு கொள்ளணும் அப்படின்னா முதலாவது கெட்ட விஷயத்தை கலைந்து போடுறதுதான் நல்ல விஷயம், இல்லைங்களா? இப்போ ஒரு பில்டிங் அதனுடைய அஸ்திபாரத்தை பாதுகாக்கணும்னா கரையான் இருந்தா என்ன பண்றாங்க? முதலாவது கீழெல்லாம் துவாரம் போட்டு செவுத்துக்கள் எல்லாம் ஓட்ட போட்டு கரையான் மருந்து அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ணுவாங்க, தெரியுங்களா? அது எதுக்கு செய்யறாங்க? ஃபியூச்சர்ல பெயிண்ட் பண்ண பின்னாடி, பினிஷ் ஆன பின்னாடி கரையான் தொந்தரவு அந்த செவுத்தை என்ன பண்ணிடக்கூடாது, அரிச்சிடக்கூடாதுங்கிறதுனால ஆணி வேர்ல இருந்தே என்ன பண்ணிடுவாங்க. தேவன் கூட அந்த மெத்தட் தான் நமக்கு வச்சிருக்காரு. நல்ல ஆலோசனைகளை உள்ளத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி தீயதை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருங்க, விரட்டி அடிச்சிருங்க. இதெல்லாம் உங்களுக்கு சரின்னு படலாம். எப்போ சத்தியத்தை விட்டு வழி விலகி நடக்கக்கூடிய சிம்டம்ஸ் அது குறைந்த அளவிலோ அதிகமான விதத்திலேயோ சாதாரணமாகவோ நிறைவாகவோ வேறு கொள்ளாதவர்களை பார்த்தா அவ்வளவுதான். அதுல 2ஆம் மரண வகுப்பாரும் இருப்பாங்க, இல்லைன்னு கூட வச்சுக்கோங்களேன். மொத்தம் சத்தியத்துல வேறு கொள்ளாதவர்களை பார்க்கும் பொழுது, அதுக்கு எதிரானவர்களை பார்க்கும் பொழுது முதல்ல அவாய்ட் பண்ணிருங்க, அதை தவிர்த்துருங்க. அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் அப்படின்னா, அடுத்து நீங்க செய்ய வேண்டியது என்னன்னு சொல்றாருன்னா, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருங்க. அதான் பாடத்தினுடைய தலைப்பு. ரொம்ப பிரியம் வைங்க, அதிகப்படியாக நேசிங்க. எந்த அளவுக்கு நேசிக்க சொல்றாருன்னா, இரவும் பகலும் அதுல மெடிடேஷன் பண்ண, தியானமாக இருந்தால் நீங்கள் பாக்கியவான். அப்ப கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருக்கும்போது பாவியின் வழியில நிக்கவோ, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காரவோ, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடக்கவோ முதலாவது நமக்கு தேவையே இல்லைன்னு முடிவு எடுத்துரும். ஏன்னா இதை டீப்பாவும் பார்த்தோம். மேலோட்டமாவே ஒரு பொழுதுபோக்குக்கு ஒரு இடத்துல போய் நிக்கவோ, வீணான மனிதர்களோட சேர்ந்து அரட்டை அடிக்கவோ, தூற்றுகிறவர்கள் மத்தியில உட்கார்ந்து நேரத்தை செலவு பண்ணவோ மாட்டோம், இல்லைங்களா? அப்படி பேசிக்கா எடுத்துட்டு வந்தாலும் கூட கர்த்தருடைய வேதத்தில் ராப்பகலாக தியானமா இருக்கிறவங்களுக்கு இதுக்கெல்லாம் என்ன இருக்காது, டைம் இருக்காது. அதுக்கு மட்டுமே டைம் கொடுக்குறவங்களுக்கு கர்த்தருடைய வேதத்துல தியானமா இருக்க முடியாது. 2 எஜமானை என்ன பண்ண முடியாது, சேவிக்க முடியாது. ஒருவனை நேசித்து ஒருவனை பகைப்பான் அல்லவா? உலகத்துக்கு டைம் கொடுத்தீங்கன்னா, துன்மார்க்கர்களோட நேரம் செலவழிச்சீங்கன்னா, பரியாசக்காரர்களோட உட்கார்ந்தீங்கன்னா, தூற்றுபவர்களோட நின்னீங்கன்னா, அதெல்லாம் பாவியின் வழி. எப்படி கர்த்தரோடு நேரம் செலவு பண்ண முடியும்? அப்போ சாத்தானோடும் ஆண்டவரோடும் ஒரே நேரத்துல என்ன பண்ண முடியாது, உறவு வைக்க முடியாது. இப்போ கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருப்பது எதை குறிக்குது?
பெயர் சபையில மாதிரி தலைமாட்டுக்குள்ளேயே வச்சுட்டு தூங்கலாமா? இப்படியே கனி பிடிச்சே இருப்பாங்க. அதனால அது மேல ரொம்ப நேசமா இருப்பாங்க. கையிலேயே கொண்டு போயிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா? சிலரை பாத்தீங்கன்னா கல்யாண மண்டபத்துல கூட கையிலே தான், இப்படியே தான் இருக்கு பைபிள். ஏன்னா என்ன பண்றாங்க? பைபிள் அதிகமா நேசிக்கிறாங்க. மனப்பாடமா என்ன பண்ணிடுவாங்க? சங்கீதத்தை பூரா சொல்லுவாங்க தெரியுமா? அது பெருமையா சொல்லுவாங்க. நான்லாம் முதல்ல ஒவ்வொரு அதிகாரமா மனப்பாடம் பண்ணினேன். அப்புறம் ஒரு வசனமா மனப்பாடம் பண்ணேன். இப்ப என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க கேட்கும்போது, ஒரு எழுத்த எத்தனை இருக்குன்னு எண்ணிக்கிட்டு இருக்கேன் பிரதர். எவ்வளவு டீப்பா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். ஒருத்தர் சொன்னார், வேத ஆராய்ச்சியில இருக்கேனாரு. எப்படி ஆராய்ச்சி பண்ணுவீங்கன்னு கேட்கும்போது, முதல்ல பைபிள்ல மொத்த அதிகாரம் எவ்வளவுன்னு எண்ணினேன். அப்புறம் மொத்த வசனங்கள் எத்தனைன்னு எண்ணினேன். அப்புறம் மொத்த வார்த்தைகள் எத்தனைன்னு எண்ணினேன் உட்காந்து. இப்போ ஒவ்வொரு எழுத்து, புள்ளி, கமாவெல்லாம் எண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இவ்வளவு டீப்பா போறீங்களே ஆராய்ச்சியில. அப்ப நமக்கு தெரியல, ஓ இப்படிலாம் வேதத்தை ஆராய்க்கணும் பெயர் சபையில இருக்கும்போது. இப்படியெல்லாம் ஆராய வேண்டியிருக்கு, நம்ம பாட்டுக்கு இருக்குமே அப்படிலாம் நான் யோசிச்சிருக்கேன். பட் இந்த ஆராய்தல்ல என்ன பிரயோஜனம்? நம்மளோட இன்னொருத்தர் ஓவர்டேக் பண்ணி வேற விதமா கூட போய் என்ன பண்ணிட்டு இருப்பாரு, ஆராய்வார். அவங்களுக்குள்ள அந்த போட்டி இருக்கும். வசனங்களை யார் அதிக மனப்பாடமா சொல்றாங்க, எவ்வளவு பேர் நீதிமொழிகளை ஆர்டரா சொல்றாங்க, சங்கீதத்தை சொல்றாங்க, ஆவியின் கனிகளை எப்படி ஒப்பிக்கிறாங்க, இதெல்லாம் தியானம் அவங்களுக்கு. நம்மளுடைய தியானம் அதை பத்தினதா? கர்த்தருடைய வேதத்தில் தியானமா இருக்கிறது அதை பத்தினதா? பாருங்க, தாவீது சங்கீதம் 119 சங்கீதம் சில வார்த்தைகளை சொல்றாங்க பாருங்க. 92 முதலாவது, 119 சங்கீதம் முதல் வசனம் 92. உமது வேதம் என் மன மகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்திலே அமிழ்ந்து போய் இருப்பேன். இங்க வெறும் வசனத்தை மொட்டை மனப்பாடம் பண்ணியிருந்தா அதை மனமகிழ்ச்சின்னு சொல்லியிருக்க முடியாது. துக்கத்துல என்ன பண்ணிருப்பாராம்? நான் அழிந்து போயிருப்பேங்கிறார். நெக்ஸ்ட் 107. நான் மிகவும் உபத்திரப்படுகிறேன். கர்த்தாவே, உம்முடைய வசனத்தின்படியே என்னை உயிர்ப்பியும். இப்ப வசனத்தை எந்த இடத்துல உயிர்ப்பிக்க சொல்லி கேட்டிருக்காருன்னா, நான் ரொம்ப உபத்திரவப்படுறேன், உங்க வார்த்தையில என்னை காப்பாத்துங்க, என்னை உயிர்ப்பிங்கன்னு சொல்றாரு. 109. என் பிராணன் எப்பொழுதும் என் கையில் இருக்கிறது, ஆனாலும் உம்முடைய வேதத்தை மறவேன். 13 வரைக்கும் வாசி. 113. துன்மார்க்கர் எனக்கு கண்ணி வைக்கிறார்கள், ஆனாலும் நான் உம்முடைய கட்டளைகளை விட்டு வழி தவறேன். உம்முடைய சாட்சிகளை நித்திய சுதந்திரமாக்கி கொண்டிருக்கிறேன். அவைகளே என் இருதயத்தின் மகிழ்ச்சி. முடிவு பரியந்தம் இடைவிடாமல் உம்முடைய பிரமாணங்களின்படி செய்ய என் இருதயத்தை சாய்த்தேன். பாத்தீங்களா? இப்ப நம்ம படிச்சுட்டு அந்த 4 வசன குறிப்புகளை கவனிச்சு பாத்தீங்கன்னா, வேதத்தை சரளமாக வாயில் உச்சரிப்பது பற்றியோ, மனதில் அதிகப்படியான வசனங்களை நிறுத்தி வைத்திருப்பதை பத்தியோ அவர் பேசல. ஒவ்வொரு சூழ்நிலையிலையும், கிரிட்டிக்கலான நேரங்கள்லையும், அவருக்கு எதிரான சந்தர்ப்பங்கள்லையும், உபத்திரவ காலகட்டங்களையும், மனம் சோர்வாக இருக்கும் பொழுதும் தேவன் அவருடைய வார்த்தையினால எப்படி தன்னை கைட் பண்ணாருங்கிறத பத்தி சொல்லிட்டு இருக்காரு. இப்போ வேதத்தை எப்படி தியானிக்கணும் அப்படின்னு பழைய ஏற்பாட்டுல ஒரு நபர்கிட்ட நம்ம கத்துக்கணும்னா ஒரே நபர் தாவீதா தான் இருக்க முடியும். ஏன்னா தாவீது கிறிஸ்துவுக்கு நிழலானவர். உமது வேதத்தில் நான் பிரியமா இருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம்னு சொன்னார். அப்போ இங்க இந்த வசனம் 1 சங்கீதத்திலே எப்படித்தான் ஆரம்பிச்சிட்டார். இரவும் பகலும் தியானமா இருக்கிறத கூட அவரு தான் நமக்கு, தாவீது தான் சொல்லியிருக்கிறார். சோ நாள் முழுவதும் தியானம், வேதத்தை மனமகிழ்ச்சி ஆக்குவது, உபத்திரவத்தில பக்கபலமாக வைப்பது, தேவன் நமக்கு அதனால் வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பது, இது எல்லாம் எப்படிப்பட்ட ஒரு தியானத்தை நமக்கு கத்துக் கொடுக்குது பாருங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, இப்ப வேதத்தை படிப்பதற்கும் மனப்பாடம் செய்வதற்கும் அதை தியானிப்பதற்கும் இடையே இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் என்ன, வேறுபாடுகள் என்ன என்று பார்க்கும்போது, வாழ்க்கையில ஒவ்வொரு வசனங்களையும் நினைவு கூர்ந்து நடைமுறைப்படுத்துவதுதான் தியானம். படிச்சுட்டு இன்னொருத்தருக்கு போய் சொல்லிடலாம், எழுதி வைக்கலாம், மனசுல நிறைய மனப்பாடம் பண்ணலாம். இதெல்லாம் அந்த நேரத்துக்குரியது. இப்ப ஒரு குழந்தைய கூப்பிட்டு ஆவியின் கனி சொல்லுன்னா அது கை கட்டி நின்று சொல்லும் பாருங்க. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம். அது மாதிரி பெரியவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லிக்கிறாங்க, வேத தியானம். யோசிச்சு பாருங்க, ஒரு புரிதலும் இல்லாமல், எந்த விதமான உள்ளத்தில் ஒரு நிச்சயம் இல்லாம, ஒரு நம்பகத்தன்மை இல்லாம, ஒரு ஜீவன் உள்ள தேவனுடைய வார்த்தைகளை வெறுமனே மொட்டை மனப்பாடம் பண்ணிட்டு போறதுனால என்ன ஜீவன் இருக்கும், என்ன பெனிஃபிட் அதுல இருக்கும் சொல்லுங்க. அப்ப தியானித்தல்
இப்ப ஆண்டவர் என்னதான் செஞ்சிருப்பாரு? தாவீது செஞ்ச மாதிரி கர்த்தர் எப்படிதான் வேதத்தை தியானிச்சிருப்பார் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களையும் ஒவ்வொரு தீர்க்கதரிசிகள் வாழ்க்கையில கொடுத்திருக்கக்கூடிய அருமையான ஆலோசனைகளையும் அனுபவங்களையும் கர்த்தர் கூர்ந்து கவனிக்கிறார். முழுக்க தோராவை முதல்ல என்ன பண்றாரு? ஸ்டடி பண்றாரு. அதுக்கப்புறம் பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனங்களையும் ஸ்டடி பண்றாரு. இப்ப சாத்தானோட நடந்துட்ட அந்த சோதனையின் போது 3 சோதனைகள் அது மைண்ட் அளவுல நடந்தது, நமக்கு நல்லா தெரியும். ஆனாலும் வார்த்தைகள் நமக்கு எப்படி பதிவு பண்ணப்பட்டிருக்கு? அதுல ஒரு டூலா கர்த்தர் பயன்படுத்தின விஷயம் என்ன? எழுதி இருக்கிறது. இவ்வளவு பசியோட ஏன் இருக்கிறீங்க? கல்லை அப்பமாக மாத்தி சாப்பிடுங்கன்னு சொல்லும்போது, நல்லது, சாப்பிடுறதுக்கான நல்ல ஆலோசனை இப்படி எடுத்திருக்கலாம். ஆனால் வேதத்தை தியானிச்சவரு எந்த இடத்துல இப்ப சரியான வசனத்தை நினைவு கூர்றாரு பாருங்க. பட்டினியோட கூட இருந்து தேவனுடைய வார்த்தையினால நான் போஷிக்கப்படுவேன். ஆனா இந்த கல்லை அப்பமாக மாத்தி சாப்பிடுறதுல ஒரு வசனம் அதை என்ன பண்றது இல்ல, அங்கீகரிக்கிறது இல்ல, இல்லைங்களா? அதுக்கு என்ன பதில் கொடுத்தாரு? மனுஷன் அப்பத்தினால் மட்டுமே இல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதேங்கிறத தியானம். அப்படின்னா லைஃப்ல ஒரு விஷயம் வருது கடந்து, அது மனிதர்கள் மூலமா வரலாம், நம்ம சொந்த சிந்தையா இருக்கலாம், தவறான ஆலோசனைகள் சாத்தானிடமிருந்து வரக்கூடியதா இருக்கலாம். ஆனால் தேவ ஜனங்கள் எப்படி கர்த்தருடைய வேதத்தில் தியானமா இருக்க முடியும் அப்படின்னா, அந்த எழுத்துக்களை ஒப்பிட்டு பாருங்க. இது உங்க வாழ்க்கையில அனுமதிக்கப்படுதா இல்லையா, இது தேவையா இல்லையாங்கிறத யோசிச்சு பாருங்க. எழுதி இருக்கிறது. மேல இருந்து தாள குதிங்க, பிரபலம் அடைஞ்சிருவீங்க. தேவ தூதர்கள் உங்களை தூக்கிட்டு போவாங்க. அடுத்த ஆலோசனை பாக்குறாரு. இப்ப சிந்தையில தோன்றவைகள் எல்லாம் செஞ்சிருக்கலாம், அதுல ஒண்ணும் பாவம் இல்லை. பட் அடுத்து எதை நினைவு கூர்றாருன்னா, வசனம் இன்னொன்னு சொல்லியிருக்கு, தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. அப்ப எந்த அளவுக்கு பிரமாணங்களை அவர் நோட் பண்ணியிருக்காரு இல்லையா? பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களையும் கற்பனைகளையும் பிரமாணங்களையும் உள்ளத்துக்குள் வாங்குறது வேற, வெறுமனே மனப்பாடம் பண்றது வேற. அப்ப பண்ணியிருந்தா, இந்த அளவுக்கு தியானம் பண்ணியிருந்தா, டைம் வரும்போது அந்த வசனத்தை எடுத்து அவர் வைக்கிறார். அப்ப இப்படிப்பட்டவர்களுக்கு மனிதர்களுடைய ஆலோசனையே தேவையில்லைன்னு இந்த வசன பகுதி நமக்கு கற்றுக் கொடுக்கும். ஆண்டவரை போல நடந்துட்டோம்னா எல்லா வழிகாட்டுதலுக்கும் எங்க போய் தேடுவோம்? நம்ம வசனம் அங்கீகரிக்குதா? என்னுடைய வாழ்க்கையில நான் ஒண்ணு செய்யணும். சகோதரர்கள்ட்ட இன்னைக்கு நிறைய ஆலோசனைகள் கேட்பான். ஆலோசனை கேட்கும் போதே ஒரு தந்திரத்தோட வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. நல்லா தெரியும் அவங்களுக்கு இது செய்யக்கூடாதுன்னு. மனதார நாம செய்யறது தப்புன்னு தெரியும், வேதத்துல அதுக்கு பர்மிஷன் இல்லைன்னு தெரியும், சகோதரருடைய எழுத்துக்கள்லையும் அதுக்கு அனுமதி இல்லைன்னு நல்லா தெரிஞ்சோம், சகோதரர்கள்ட்ட ஏன் ஆலோசனை கேட்பாங்க தெரியுங்களா? ஏதாவது எக்ஸ்கியூஸ் கிடைக்காதா? சகோதரர்கள் இதை செய்யுங்கன்னு சொல்லிட மாட்டாங்களா? ஏன்னா வேதத்துக்கு போனா அது இல்லைன்ற பதில் இருக்குங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். சகோதரர்கள் என்ன பண்ணிடுவாங்க, இப்படி இருக்கு நீங்க பாத்துக்கோங்க அப்படிம்பாங்க. ஏன்னா ஜாஸ்தி என்ன பண்ண மாட்டாங்க, சகோதரருடைய வாழ்க்கையில சுயாதீனத்துல தலையிடக்கூடாதுன்ட்டு, இப்படிலாம் இருக்கு நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது சகோதரனே சொல்லிட்டாரு, இப்ப நம்ம செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு நியாயமான ஒரு ஆலோசனை மாறி எடுத்துட்டு போவாங்க. ஆனா உண்மையிலேயே வேதம் ஒரு விஷயத்தை கரெக்டா வகையறுத்து நமக்கு கொடுக்கும். இது செய்யணும், இது செய்யக்கூடாது, இது செய்தால் இழப்பு, இது செய்தா இந்த தீமை அப்படின்றத கரெக்டா வகையறுத்து காமிச்சிருக்கோம். இதுக்கு மேல அதுக்கு கூட குறைவா சிந்திக்கும் போது அந்த ஆபத்துல நாம தான் என்ன பண்ணிக்குவோம், போய் மாட்டி. அப்போ ஒவ்வொரு நாளும் வேதத்தில் தியானமா இருப்பது என்பது, இப்போ உதாரணத்துக்கு காலையில மன்னா படிச்சு நம்மளுடைய லைஃப் தொடங்குது. உண்மையிலேயே அந்த மன்னாவை படிச்சு அதுல உள்ள ஒரு எச்சரிப்போடு நம்ம அதை நாள் முழுவதும் சிந்திச்சுட்டு இருந்தோம்னா, ஒரு பிரச்சனை நம்மளை தேடி வரும்போது கூட காலை மண்ணால் அந்த படிச்சனை நான் இன்னைக்கு கோவப்பட்டுறாத, உணர்ச்சி வசப்பட்டுறாத, தவறுகளை செய்திராதன், தேவன் காரணம் இல்லாம எனக்கு காலையில ஆலோசனை கொடுக்கலையேன்னு சில சூழல் வரும்போது அந்த காரியங்களை நம்ம என்ன பண்ணுவோமா, நினைவு கூறுவோம். இதுதான் ஜீவனுள்ள வார்த்தைகளை வெறுமனே இருதயத்துல வைப்பதற்கும் தியானம் பண்ணுவதற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். அதுல குறிப்பா இரவும் பகலும் என்பது எதை குறிக்கும்? தியானம் நாள் முழுவதும் தியானம்னு ஒரு இடத்துல தாவீது சொல்லியிருக்கிறாரு. இரவும் பகலும்
குறிப்பிட்டு எதை குறிக்குதுன்னா சங்கீதம் 30:5. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாய்ப்பு. இரவிலே அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்பு உண்டாகும். இரவிலேன்னு வருதா சாயங்காலத்தில் வருதா அந்த இடத்துல? சாயங்காலத்து அப்ப ஏன் இரவுன்னு படிச்சீங்க? யாரோ இரவு, கிருஷ்ணா பிரதர் இரவு. ஓகே, இல்ல கரெக்டா படிச்சீங்க, அதனாலதான் கேட்கிறேன். எப்படி படிச்சீங்க? அப்ப கரெக்டா வருது, இரவு பகல் அப்படின்னா துன்ப காலத்தை 6000 வருஷத்தை காண்பிக்குது அந்த இரவு சாயங்காலம் எல்லாம். பகல் 1000 வருட அரசாட்சி. இப்போ 6000 வருடம் 1000 வருட அரசாட்சின்றதை விட்டுருங்க. இந்த இடத்துக்கு இரவும் பகலை நம்ம எப்படி மேட்ச் பண்ணலாம்னா துன்ப காலத்திலும் இன்ப காலம். கர்த்தருடைய வேதத்துல நம்ம தியானமா இருக்கிறது எப்படி இருக்கணும்? துன்பம் வரும்போதும் விலகிடக்கூடாது, இன்பம் வரும்போதும் விலகிடக்கூடாது. நம்ம என்ன செய்வோம், எது செய்ய மாட்டோம் தெரியுங்களா? துன்பம் வரும்போது தேடி ஓடி வருவோம், ஆலோசனை வேணும், பிரச்சனையில இருந்து வெளியே போகணும். மன மகிழ்ச்சியா இருக்கும்போது என்ன செய்வோம் தெரியுங்களா? என்கிட்ட சுத்தி பார்க்க போயிரு, நேரத்தை பொழுத வீணா கழிக்கிறதுக்கு தான் மனசு. சந்தோஷம் மனசு என்ன பண்ணிரு தெரியுங்களா? பொழுதை கழிக்கிறதுக்கு கொண்டு போயிரு நம்மள. அந்த சந்தோஷத்தை எப்படியாவது விரயம் பண்றதுக்கு நம்மள வழி நடத்தும். ஆனா துன்பம் வந்தா மாத்திரம் முக வாடலா இருந்துட்டு அந்த பிரச்சனையில இருந்து எப்படி வெளியில வர்றது, எவ்வளவு கஷ்டத்துல மாட்டிக்கிட்டோமே, இப்படி எல்லாம் ஃபீல் ஆகி ரொம்ப தேவனுடைய வார்த்தையை தேட ஆரம்பிக்கிறது துன்பத்துல. ஆனா தாவீது ரெண்டையும் நமக்கு கத்துக் கொடுக்குறாரு. இரவும் பகலும் தியானமா இருங்கிறது, துன்பத்திலும் இன்பத்திலும். உங்க மனது சந்தோஷமா இருக்கும்போது தேவ சமூகத்தில் நெருங்குவது மாத்திரமல்ல, கஷ்டத்தோடு இருக்கும்போது மாத்திரமல்ல, 2 நேரங்கள்லையும் எல்லா தருணங்கள்லையும் தேவனுடைய வார்த்தை மேல எப்போதும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அந்த பாக்கியவான் அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்களுக்கு அவங்க மனசுக்குள்ள எப்போதுமே ஒரு சமாதானம். சந்தோஷமான தருணங்கள்ல சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமா. துன்பத்துல சந்தோஷமா இருக்கிறீங்களான்னு கேட்டாலும் பவுல் சொன்ன மாதிரி ஆமா. பவுல் எந்த சூழ்நிலையில சந்தோஷமா இருக்கான்னு எழுதியிருக்கிறார்? ஜெயில இருக்கும்போது. இருக்க முடியுமா? எப்போதும் சந்தோஷமா இருங்க, மன ரம்மியமா இருங்க, வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்து இருக்கவும் எனக்கு தெரியும், உபத்திரவப்படவும் சந்தோஷப்படவும் சுபிக்ஷமா இருக்கவும் நான் கற்றுக்கிட்டேங்கிறார், கற்றுக்கொண்டேன் அப்படிங்கிறார். இதுதான் இரவும் பகல். அப்ப ஜெயில போடும்போது கூட ஒரு என்ன யோசிச்சிருப்பாருன்னா, இந்த ஜெயிலுக்கு வந்ததுனால இந்த ரோம வீரர்கள் எல்லாம் பார்க்க முடிஞ்சு, இவங்க ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு கையில வச்சிருக்கிற அவங்களுடைய ஈட்டி, அவங்க அணிஞ்சிருந்த ஆயுதங்கள், மார்க்கவசம், தலைச்சீரா, ஹெல்மெட், அந்த பாதரட்சை, கச்சை எல்லாத்தையும் கவனிச்சு இதெல்லாம் பார்த்துட்டே எழுதுறார். நீங்க தீங்கு நாள்ல இவைகள் எல்லாம் எதிர்கொள்ள விசுவாசம் என்ன கேடகத்தை பாருங்க. எந்த துன்பத்துக்குள்ள போனாலும் அங்க தெய்வீக திட்டத்தை பாடமா என்ன பண்ணிக்கிறார், எடுத்துக்கிறார். அப்போ தேவன் ஒரு நன்மை வச்சாலும் தீமை வச்சாலும் அந்த 2 விஷயம் நம்ம கத்துக்கணும். நன்மையான ஒரு விஷயம் அனுமதிக்கப்படுதுன்னா தேவன் நம்மளை நேசிக்கிறார். நம்ம லைஃப்ல தீமையான ஒரு விஷயம் அனுமதிக்கப்படுதுன்னா தேவன் ரொம்ப நம்மளை நேசிக்கிறார். ஏன்னா நம்ம கிட்ட இருந்து எதையோ என்ன பண்றாரு, பிரிச்சு எடுக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு. அதிகப்படியான தேவனுடைய நேசம்னு புரிஞ்சுக்கணும். அப்ப 2லயுமே இன்னைக்கு ஏன் பிரச்சனை வருது? அதாவது பிரச்சனை வரும்போது ஏன் அநேகரால நிக்க முடியறது இல்லைன்னா, அந்த பிரச்சனையில தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறது இல்ல. ஏன் நமக்கு அனுமதிக்கப்பட்டது? இது நன்மைக்கு தானே இருக்கும் அப்படின்னு என்ன பண்றது இல்ல, தியானிக்கிறது இல்லை. அதுதான் இரவும் பகலும் நாள் முழுவதும் அப்படின்றது. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையின் மேல நம்ம எப்போதும் தியானமா இருக்கணும். குறிப்பா துன்பத்திலும் இன்பத்திலும் குறிக்குது இரவும் பகல். இப்ப வசனம் 3க்கு வரலாம். சங்கீதம் 1. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். முதல் வசனம் என்ன செய்யக்கூடாதுங்கிறத நமக்கு கத்துக் கொடுத்துச்சு. யாருடைய வழியிலையும் நடக்காதீங்க. அதாவது பாவிகள், விசில் வந்துட்டு துன்மார்க்கர்கள் யாரு, பாவிகள் யாரு, பரியாசக்காரர்கள் யாரு அப்படின்றத செய்யக்கூடாத விஷயங்களை கத்து தந்தது முதல் வசனம். 2வது வசனம் அதுக்கு மாற்றா என்ன செய்யணும்? தேவனுடைய வார்த்தையில தியானமா இருங்க, ராப்பகலாக இருக்கு, ஒவ்வொரு நாளும் நினைத்து கொண்டிருங்க. எது செய்யணும் இது செய்யக்கூடாதுன்னு வேதம் உங்களுக்கு அனுமதிக்கிற லிமிட்டை தாண்டி எதையும் என்ன பண்ணாதீங்க, யோசிக்காதீங்க.
அவங்க பாக்கியசாலி. அவங்களுடைய பாக்கியம் எப்படிப்பட்டதுங்கிறத 3வது வசனம் ஆசீர்வாதங்களை பத்தி பேசுது. முதல் வசனம் செய்யக்கூடாதவை, 2வது வசனம் செய்ய வேண்டியவை, 3வது வசனம் செய்தவர்களுக்கான பிளெஸிங் என்ன. அப்படி தேவனுடைய வார்த்தையில தியானமா இருந்த மனிதர்களுடைய இருக்கிறவர்களுடைய ஆசீர்வாதம் என்னன்னா, அவர்கள் நீர்க்கால்கள் ஓரமாய் முதலாவது நடப்பட்டவர்களாக இருப்பாங்க. 2வது வார்த்தை, தன் காலத்தில் தன் கனிகளை தரக்கூடியவர்களாக இருப்பாங்க. 3வது, இலை உதிராதிருக்கிற மரத்தை போன்றிருப்பார்கள் என்ற 3 ஆசீர்வாதங்கள் இங்க நம்ம பார்க்கிறோம். நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்படுவது என்பது என்ன? பொதுவாக நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட மரம் எங்கதான் நம்ம பார்க்க முடியும்னா, ஆத்தங்கரை ஓரத்துல. பொதுவாக ஒரு சாதாரண வனாந்தரத்துல, காடுகள்ல, மலைகள்ல இருக்கக்கூடிய மரம் செடி கொடிகளோ, ஆத்தங்கரை, நல்ல டேம் இந்த மாதிரியான இடங்கள்ல இருக்கக்கூடிய நீர்ப்பாசனம் இருக்கக்கூடிய இடங்கள்ல இருக்கக்கூடிய மரம் செடி கொடிகளை பாத்தீங்கன்னா, மனதளவுலயே ஒரு சமாதானம் தெரியும் தெரியுங்களா? ஒரு 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 பீஸ்ஃபுல்லான ஒரு நிலைமை தெரியும் தெரியுங்களா? நீர்ப்பாசனம் உள்ள ஏரியாக்களுக்கு போயிட்டு வந்தோம்னா, அங்க இருக்கக்கூடிய மரம் செடி கொடிகளை பார்க்கும்போது மனதுக்கு ஒரு சந்தோஷம் உருவாகும். தரிசு காடுகளை பார்க்கும்போது ஏன்டா இந்த பக்கம் டிராவல் பண்றோன்ற மாதிரிதான் இருக்கும். முள்ளு, அந்த பாலைவனம் மாதிரி ஒரு ஃபீலிங்கு, அனலான காற்று நல்லா தெரியும். அது ஒரு சாப நிலையை வெளிப்படுத்துவத அந்த பஸ்ல எல்லாம் ஹைவேஸ்ல டிராவல் பண்ணும்போது இந்த முள்ளுக்காடுகள் குன்றுகள் மத்தியில போகும்போதெல்லாம் ஒரு வறட்சியை பார்க்கும் போதே மனசுக்கு ஒரு சமாதான கேடு இருப்பதை நம்ம உணர்வோம். நல்ல பசுமையான சூழல்கள்ல, தண்ணீர் ஓடுகின்ற இடங்கள்ல அல்லது தண்ணீர் தெளிந்த நிலையில் இருக்கக்கூடிய இடங்கள்ல இருக்கக்கூடிய மரம் செடி கொடிகளை பார்க்கும்போது அங்க கொஞ்சம் உட்கார்ந்து பேசலாம், நேரத்தை செலவு பண்ணலாம்னு தோணும் இல்லைங்களா? இயல்பாகவே தேவன் நிஜத்திலேயே அதை நமக்கு அதை வச்சிருக்கிறார் பார், கண் கூடா. அப்ப நீர் கால்கள் இங்க படிக்கிறோம். சங்கீதம் 23ல அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே கொண்டு போய் விடுறார். இங்க நீர்க்கால்கள்னா தண்ணீர் ஊற்று இருக்கக்கூடிய இடங்கள்ல வளரக்கூடிய மரங்கள், அல்லது தண்ணீர் சப்ளையா இருக்கக்கூடிய இடங்கள்ல எல்லாம் வளரக்கூடிய மரங்கள்னு எடுத்துக்கலாம். அமர்ந்த தண்ணீர் அப்படின்னா ஒரு இடத்துல இருக்கக்கூடிய தேக்க தண்ணி அல்லது தெளிந்த தண்ணீர் அப்படின்னு வச்சுக்கலாம். ரெண்டுமே எதைதான் குறிக்குது அப்படின்னா, ஒரு பரிசுத்தவான்கள் இரவு பகலாக வேதத்தில் தியானமாக இருக்கும்போது ஒரு அமைதியான சூழல்ல தண்ணீர் அண்டையில உட்கார்ந்து இளைப்பாறுவது போல தேவனுடைய வார்த்தையில சுய பரிசோதனை செய்கிறவர்களுடைய மனநிலை அவ்வளவு அமைதலா இருக்கும்னு சொல்ல வர்றார். முதல்ல தேவனுடைய வார்த்தையின் மீது தியானம் கொள்ளுகிறவர்கள் மனித ஆலோசனைகளை அதிகப்படியாக சார்ந்து இராமல் தேவனையே பக்கபலமாக கொண்டவர்கள், நல்லது கெட்டது எல்லா விஷயத்தையும் வேத வசனங்கள்லயே தீர்மானிக்கிறவர்களுடைய தியானம் எப்போதும் அமைதியா இருக்குங்கிற. அதாவது அந்த நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட மரத்துக்கு எப்போதுமே தண்ணீர் சப்ளை இருக்கு. அந்த தண்ணீர் சப்ளைனாலேயே அந்த மரம் செடி கொடிகள் எவ்வளவு ஆரோக்கியமா வளருதோ, அல்லது ஒரு அமர்ந்த சூழல்ல உட்கார்ந்து நம்ம பர்சனலா தியானம் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை எப்படி இருக்குமோ, அந்த மாதிரி வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களுடைய மனநிலை முதலாவது எப்படி இருக்குன்னா சமாதானமா இருக்கும். இங்கேயே ஒரு சீரியஸான விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்கிறோம். யார் மனது சஞ்சலத்தோடும் தவிப்போடும் காணப்படுகிறதோ, எந்த நேரமும் ஒரு போராட்டம், அதுல நிம்மதி இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோமோ, நாம நம்ம லைஃப்ல எடுத்துக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை நாமளா எடுத்துக்கலங்கிறது மாதிரிதான் அது அர்த்தப்படும். நம்ம கண் முன்னாடி இருக்கு, இதுதான் ஜீவ பாதை, இது சரி, இது தவறு, இதுல உன் மனசு ரம்மியமா இருக்கணும், இதுதான் உனக்கு அனுமதிக்கப்பட்டது. இப்படி எல்லா கேள்விக்கான பதிலையும் தேவன் நமக்கு கண் முன்னாடி வச்சுட்டார். அப்படி வச்சிருக்கும் போது சிறைச்சாலையிலேயே சமாதானமா இருங்கன்னு பவுலால எழுத முடியும் அப்படின்னா, அவ்வளவு உபத்திரவங்களும் பாடுகளும் சுவிசேஷம் பிரபலமாவதற்கு ஏதுவாகுதுன்னு சொல்ல முடியும்னா, நம்ம லைஃப்ல ஏன் அநேக நேரங்கள்ல சமாதானம் கெட்டு போகுது அப்படின்னா, தேவனை விட, தேவனுடைய வார்த்தைகளை விட மனிதர்களையும் சுயபலத்தையும் பணங்காசையும் நம்பினோம்னா அது இருக்கும்போது சந்தோஷமா இருக்கும், போயிடுச்சுன்னா ஜாஸ்தி பணத்தின் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறவங்க பணம் இல்லாதப்ப நிம்மதி இழந்துருவாங்க. உடல் பலத்தை நம்புறவங்க உடல் பலவீனப்படும் போது சோர்ந்து போவாங்க. நண்பர்களை நம்புறவங்க நண்பர்கள் விட்டு போகும்போது சோர்ந்து போவாங்க. நிரந்தர உறவு தேவனுடைய வார்த்தை மட்டும்தான். ஏன்னா நம்ம கண்டு விசுவாசிக்கிறவங்கல்ல, காணாமல் விசுவாசிக்கிறோம்.
கண்டு விசுவாசிக்கிறதுனா தேவன் நேரடியா வந்து கர்த்தர் நம்மகிட்ட நேரடியா பேசுற மாதிரி சிறைச்சாலையில தட்டி எழுப்பி விட்ட மாதிரிலாம் இன்னைக்கு இல்ல. இன்னைக்கு இது தேவனுடைய வார்த்தையே நம்மளை வழி நடத்தும். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்னன்னா, அமர்ந்த சூழலை உருவாக்குங்க லைஃப்லங்கிறார். நீர்க்கால்கள் ஓரமாய் நாட்டப்பட்ட மரமா நீங்க இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் அமர்ந்த சூழல்ல தேவனுடைய வார்த்தைகளை மன சமாதானத்தோட தியானிக்கிறதுக்கு முயற்சி பண்ணு. தன் காலத்துல தன் தன் கனிகளை தருதுன்னா இதுதான். இப்போ நீர்க்கால்கள் ஓரமா நடப்பட்டாச்சுன்னா அதன் காலத்துல அந்தந்த கனி உருவாகிறதுனா எப்படி? அதுதான் நம்ம படிக்கிறோம், ஆவியின் கனி. அது அதன் காலத்துல ஆவியின் கனி உருவாகணும். நம்ம ஆரம்பத்திலேயே பார்த்த மாதிரி அன்பு, சந்தோஷம், சமாதானம், சாந்தம், இச்சையடக்கம் அப்படின்னு குழந்தைங்க சொன்ன உடனே கிளாப்ஸ், சூப்பரா சொல்லிட்டீங்க. அப்போ சண்டே கிளாஸ்ல இருந்தே குழந்தைகளை எதுக்கு பயன்படுத்துறோம், எதுக்கு பக்குவப்படுத்துறோம்னா வேத வசனங்களை மொட்டை மனப்பாடம் பண்றதுக்கு. சண்டே கிளாஸ்ல இருந்தே குழந்தைகளுக்கு எதை பக்குவப்படுத்திட்டு இருக்கிறோம், வசனங்களை புரியாம படிச்சு அதை யாரு கேட்டாலும் ஒரு வார்த்தை விடாம என்ன பண்ணு சொல்லிட்டு போயிரு, அவ்வளவுதான். அதுல என்ன இருக்கு? எந்த நேரத்துல அன்பு உருவாகும், எப்ப சந்தோஷம் வேணும், எப்ப சமாதானம் வேணும், எப்ப இச்சையடக்கம் வேணும், எப்ப சாந்தம் வேணும், எப்ப தன்னடக்கம் வேணும், எப்ப பொறுமை நீடிக்கணும் இல்லைங்களா? அழகா 6th வால்யூம்ல களம் பிரிச்சு கொடுக்குறார். அன்புங்கிறத ஒரு பக்கமா போட்டுட்டு எந்தெந்த சூழ்நிலையில எல்லாம் நீங்க காட்டலாம், அன்பை எப்படி நீட்டிக்க செய்யலாம். நீங்க உங்களை விரோதிக்கும் போதும் பகைக்கும் போதும் சமுதாயத்தில் காட்ட வேண்டிய அன்பு அப்படி சொல்லுவார். சந்தோஷம் அதுக்கு சாத்தியம் இல்லாத பொழுது நீங்க காட்டணும். உங்க மனசு சந்தோஷப்படல, அதுக்கான சூழ்நிலை இல்ல, ஆனாலும் சாதகம் இல்லாத சூழல்ல இருதயத்தை சந்தோஷத்திற்கு பக்குவப்படுத்துதல். சாந்தம் அப்படின்னா பிரச்சனைகள் அதிகமாக இல்லாத பொழுது அமைதியா இருக்கலாம். ரொம்ப சாந்தம் உள்ளவங்க சொல்லுவாங்க, முகத்தை அமைதியா உம்முன்னு வச்சிருந்தாலே அவங்க யாரு சமுதாயத்துல சாந்தமான மனுஷன்ப்பா அப்படிம்பாங்க. ஏன்னா ஒரு பிரச்சனை இல்லாத பொழுது அமைதியா சாந்தமா இருப்பான். பாம்பு கூட அது ஒரு இடத்துல படுத்திருக்கு, தெரியாம யாராவது மிதிச்சிட்டாங்கன்னா கடிச்சுப்படும், அது வரைக்கும் அது சாந்தமா தான் இருக்கு. இப்ப சாந்தம்னா என்னன்னா, நம்ம உணர்வுகளை காயப்படுத்தும் போது, நம்மளை தூண்டும் போது, நம்மளை பாவம் செய்ய இழுக்கும் போது அமைதல் காக்கிறோம் இல்லைங்களா, சாந்தம். பொறுமை, நீடிய பொறுமை என்பது வாழ்க்கையில பொறுமையை சுபாவமாக மாத்திக்கங்க. இத பிராக்டிஸ் பண்ணா வருமா, மனப்பாடம் பண்ணா வருமா சொல்லுங்க? இதுதாங்க தியானமா இருக்கு. இப்ப நான் ஒரு சமுதாயத்துக்குள்ள நான் கடந்து போறேன், என்னை ரொம்ப கோவப்படுத்துற நபர்கள் நிறைய பேரை சந்திக்கிறேன்னா, இப்ப இவங்க மத்தியில நான் எப்படி பொறுமையை பயிற்சி பண்ண போறேன்? எல்லா நேரங்களையும் விட்டு கொடுக்கறதுக்கு எனக்கே வாய்ப்பு வருது, மத்தவங்க யாரும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. உங்களுக்கு தான் வாய்ப்பு. இப்ப என்ன வாய்ப்பு? விட்டு கொடுக்குற வாய்ப்பு. விட்டு கொடுக்காதவர் என்ன செஞ்சிட்டு இருக்காரு? சுயநலம்ங்கிற கனியை வளர்த்துட்டு இருப்பாரு. விட்டு கொடுக்கிற நீங்க எதை வளர்த்துட்டு இருக்கிறீங்க? அதுதான் இச்சை அடக்கம்ங்கிறது. எனக்கு ஒண்ணு தேவை, பட் அதை நீங்க அதிகம் விரும்புறீங்க, ஆனா என் தேவையை கூட நான் என்ன பண்றேன், தகுந்த நேரத்துல கூட வேணாம்னு சொல்லிட்டு போனேன்னா அதுக்கு பேரு இச்சையை அடக்குவது. பல்வேறு விஷயங்கள் இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். இப்படி சமுதாயத்துல, குடும்பத்துல, சபையில இந்த ஆவியின் கனிகள் எங்கெல்லாம் பொறுமை காட்டணும், எங்கெல்லாம் அன்பு காட்டணும், எங்கெல்லாம் சகிச்சு போகணும், எங்கெல்லாம் மனதை சமாதானமா காத்துக்கொள்ளணும், எங்கெல்லாம் விட்டு கொடுக்கணும், எங்கெல்லாம் இச்சை இடக்கத்தை காட்டணும், எங்கெல்லாம் சரியான நீதியை நிறைவேற்றணும், இப்படி கேரக்டருடைய தன்மை என்னன்னு புரிஞ்சுக்காம மொட்டை மனப்பாடம் பண்ணி குணலட்சணம் நமக்குள்ள உருவாகிறது. இலைகள் காணப்படுவது, புரியுதுங்களா? பூக்கள் வருவது, கனிகள் உருவாவது, இதெல்லாம் மரத்துக்கு கிடைக்கக்கூடிய பிளெஸிங். அதுக்கு முன்னாடி அமர்ந்த தண்ணீர்ல டைம் செலவு பண்ணா மட்டும்தான் அடுத்து அந்த மரம் கனிகளை கொடுக்கறதுக்கு ரெடி ஆகும். கனி உடனே வந்துருமா? கனிக்கு முன்னாடி பூக்கள், சாரி காய், காய்க்கு முன்னாடி பூ, பூக்கு முன்னாடி இலை, இலைக்கு முன்னாடி கிளை. அப்ப எல்லா சத்துக்களும் வேணும் அப்படின்னா அதுக்கு நிறைய அனுபவங்கள் வேணும். உடனடியாக ஒரு மரத்தை நம்ம என்ன பண்ணிட முடியாது, மரம் என்று ஃபைனல் பண்ண முடியாது. சோறு புத்தகத்துல பார்த்தோம், ஒரு நாள் நடப்பட்ட மரம் 2வது நாள் ஆப்பிள் இருந்துச்சுன்னா அது பிளாஸ்டிக் ஆப்பிள்னு ஈஸியா சொல்லிடுவோம். ஆனா அதே ஆப்பிள் சாப்பிடுற மாதிரி இருக்கணும்னா
நாள்பட தண்ணி ஊத்தி பராமரிச்சு, வெயில்லையும் காத்துலையும் மழையிலையும் அது நினைச்சு எல்லா ஒரு விஷயத்தையும் அனுபவிச்சுதான் கனிகள் வெளிப்படணும். ஆவியின் கனிகள் இப்படித்தான். அதுல குறிப்பா தன் தன் காலத்தில் தன் கனிகளை தருவது என்பது உங்களுக்கு அனுமதிக்கப்படுகின்ற சோதனைகளை நீங்க காட்டக்கூடிய கேரக்டர். இந்த நேரத்துல நீங்க என்னவா இருக்கிறீங்க, உங்க குணலட்சணம் எப்படி வளர்ந்துருக்குங்கிறத தான் தேவன் நம்ம கிட்ட கேட்பாரு. இதுதான் கனிகள். புரியுதுங்களா? அப்படிப்பட்டவங்க தான் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டவர். அந்த இலை உதிராது இருக்கிற அப்படின்னா, இலை உதிராது இருக்கிற மரம் அப்படின்னா, இவங்க இந்த மாதிரி பயிற்சி பண்ணப்பட்டு தேவனால் நடத்தப்படும் போது அவங்க லைஃப்ல எந்த லாஸும் அவங்களுக்கு இல்லை. அவங்க வெளியில பார்க்கும்போது மாம்சத்துல சில இழப்புகளை, சோதனைகளை, நிறைய பேர் இழப்புகள்னு சொல்லிட்டு தெரியலாம். உண்மை பரிசுத்தவான்களுக்கு இலையுதிர் காலம், வசந்த காலம் அப்படின்னு ஒரு மரத்துக்கு சுழற்சி முறை வருது இல்லையா? அந்த மாதிரி எவர் கிரீன் ட்ரீன்னு இருக்கக்கூடிய மரங்களுக்கு கிடையாது. எல்லா மரங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த காலநிலை சுழற்சி பசுமை மாறா மர வர்க்கங்களுக்கு கிடையாதுன்னு நம்ம சித்தி மரத்துல பார்த்திருக்கோம். இப்ப இலையுதிராத மரம்னு எதை ஒப்பிடுறாரு தெரியுங்களா? நித்திய ஜீவனுக்காக படைக்கப்பட்ட பரிபூரண மனித வாழ்க்கை மாதிரி உங்களுடைய லைஃப் இருக்கும். இலையுதிர மாட்டாங்க, அதன் காலகட்டத்துல கனிகளை கொடுப்பாங்க. சுழற்சி முறை அவங்களுக்கு ரொட்டேஷன்ல இலை உதிர்ந்து மறுபடியும் அப்படி பட்டு போய் அப்படி வர்ற மாதிரி இல்லாம எப்போதுமே நீர்க்கால்கள் ஓரமாக நடப்பட்ட அந்த ஒரு மரம் பசுமையாவே இருக்கிற மாதிரி நித்திய ஜீவனோடு இருக்கிற மாதிரி இருக்கும் இவங்களுடைய லைஃப். பூமியில இருக்கும் போதும் மகிமைக்குள்ள அவங்க பிரவேசிப்பாங்க. அதுக்கு முன்னாடி பூமியிலேயே உங்களுடைய எல்லா கனிகளும் இலையுதிராத மரம் போல் இருக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், எந்த சூழல்லையும் மனரம்யமா இருப்பான். அப்ப அந்த மரம் நிஜமாக யாரு குறிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தான் இந்த நீர்க்கால்கள் ஓரமாய் நாட்டப்பட்ட இலையுதிராத மரம், அதன் காலத்துல சரியான கனிகளை தந்த மரம்னா ஃபர்ஸ்ட் அவர் மட்டும்தான். 100% இந்த வசனத்துல சொல்லப்பட்ட மரம் பர்ஃபெக்டா யாருக்கு பொருந்தும்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் இதுல இந்த 3 வசனங்கள்ல சொல்லப்பட்ட விஷயத்த லைஃப்ல அப்படியே ஃபாலோ பண்ணவர். நாமெல்லாம் இலையுதிராத என்றும் இளமையாக இருக்கக்கூடிய மரங்களான்னு கேட்டா இல்லைங்கிறதான் பதில். ஆனால் தேவனால் அப்படி என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம் இல்லைங்களா? பசுமை மாறா மரம் இருக்குமா நம்ம? இல்ல. ஏன்னா பசுமை மாறா மரம்னு சொல்லிட்டாலே அது என்னது? பரிபூரண மனிதத்தன்மையை குறிக்கும் இல்லைங்களா? ஏசாயாவில் நம்ம படிக்கக்கூடிய அந்த 41:19 நிறைய மர வர்க்கங்களை பதிவு பண்ணுவார். வனாந்தரத்திலே மிருதி செடிகள், ஜீவதாரு மரம், பாய்மர விருட்சம், புன்னை மரம், கேதுரு, இப்படி வரும் நிறைய. இது எல்லா மரங்களுமே தனிச்சிறப்பு வாய்ந்தது. வேதத்துல இது எதற்கு அடையாளம்னா, சரீரத்தில் பரிபூரணத்தோடும் சிந்தையில் பரிபூரணத்தோடும் இருந்து தேவனோடு நெருங்கிய உறவில் காணப்படக்கூடிய பரிபூரண மனிதனை. ஆதாமுக்கு அது ஆரம்பத்துல பொருந்துச்சு, தேவனோடு உறவில் இருந்த வரைக்கும். அவர் விழுந்த பிறகு அவருக்கு பொருந்தாது. விழுந்து போன மனிதன் யாருக்கும் பொருந்தாது. நெக்ஸ்ட் கர்த்தர் இயேசுதான் உண்மையாகவே பாவிகளுக்கு விலகியவர். துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடவாதவர் அவர் மட்டும்தான். அவர்தான் கர்த்தருடைய வேதத்தில் ராப்பகலாக தியானமாயிருந்த முதல் பாத்திரம். தாவீது எக்ஸாம்பிள் தான், ஆனா அவர் தியானமா இருந்ததுல தோத்து போனதுனாலதான் நிறைய தவறும் பண்ணார் தாவீது, இல்லைங்களா? அப்படி தியானமா இருந்த மனிதர்கள் எல்லாம் ஒரு நிழல் மட்டும்தான். நிஜம் கர்த்தர் அவர் காலத்துல எந்தெந்த இடத்துல கனிகளை கொடுக்கும்போது கரெக்டா கொடுத்தார். பிளாத்துக்கு மறு உத்தரவு கொடுக்கும்போது சரியான பதில் இருந்தது. பரிசேயர்கள்ட்ட பதில் கொடுக்கும்போது சரியான பதில். விரோதிகள்கிட்ட அன்பு காட்டும் போது அவர் பொறுமை, அவருடைய அன்பு, அவருடைய எல்லா விதமான இரக்க குணம், பழிவாங்காத தன்மை எல்லாம் வெளிப்படுத்தினார் இல்லைங்களா? அதன் காலத்துல கனிகளை கொடுத்தார். அந்த இலையுதிராத மரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்று சொல்லும் போது, மரம் பொதுவாக கெட்ட காற்றை உள்வாங்கி நல்ல காத்தை கொடுக்குது இல்லைங்களா? கெட்ட காற்றுனா எதுங்க? கெட்ட காற்று கார்பன் டை ஆக்சைடு, நல்ல காற்று ஆக்சிஜன். இப்போ கெட்ட காத்தை உள்வாங்கக்கூடியது ஒரு நல்ல பண்பு. இந்த இடத்துல குணலட்சணத்தை உள்வாங்குற மாதிரி நினைச்சுக்காரு. நல்ல காத்தை வெளியிடுவது இது எதை குறிக்குதுன்னா, ஆதாமுடைய சந்ததிகள் எல்லாருடைய பாவ வாழ்க்கையும் தன்மேல என்ன பண்ணிட்டாரு? அவர் சுமந்தது
கார்பன் டை ஆக்சைடை மரம் உள்வாங்கிறது மாதிரி. புரியுதுங்களா? ஆக்சிஜனை வெளிப்படுத்துவது அவரிடமிருந்து இப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய ஜீவன். எல்லாருக்கும் ஜீவன் எங்க இருந்தா வருது? இன்னைக்கு சபைக்கும் சரி, அழியாமை ஜீவனாலும் அதுக்கு அவர் தான் ஆக்சிஜன் கொடுத்தார். முற்பிதாக்களுக்கும் சரி, இஸ்ரேல் ஜனங்களுக்கும் சரி, முழு மனுக்குலத்துக்கும் சரி, எல்லாரும் சுவாசிக்கக்கூடிய காற்று என்பது ஜீவனை குறிக்கும். நாசியிலே சுவாசத்தை ஊதினார் மனுஷன் ஜீவ ஆத்மாவானான்னு படிக்கிறோம் இல்லையா? அந்த ஆக்சிஜன் இப்ப ஈடுபலியின் மூலமாக மீண்டும் நமக்கு முழு சந்ததிக்கும் கொடுத்துட்டார். என்ன காரணம்? அவர் இலையுதிராது இருக்கிற மரம் போல தன்னை ப்ரூவ் பண்ணினதுனால, அதன் காலகட்டத்திலே கனிகளை கொடுத்ததுனால என்ன பண்ணிட்டாரு? இன்னைக்கு உலகம் முழுவதுக்கும் தீமைகளை அழித்து போட்டு, தீமையின் காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் மேல இருக்கக்கூடிய மரண தண்டனை எல்லாம் நீக்கி, பாவங்கள் சாபங்களை எல்லாம் தன்மேல சுமந்து கொண்டு ஜீவனுக்கு ஏதுவான சுவாச காற்றை நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்ப அந்த மரம் நம்ம இல்ல, இந்த மரமா ஆவதற்கு நமக்கு இன்விடேஷன் கொடுக்கிறார். இப்படிலாம் நீங்க இருக்கலாம், இப்படிலாம் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இறுதியில் ஆசீர்வாதம் இருக்கும்னு சொல்லும் போது நாம என்ன செய்யணும்? கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவர்களுக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு சோஸ்திரத்தோட அதிலே பெருகுவீர்களாக. மரத்தை பார்த்தே சொன்ன மாதிரி இருக்கு இல்லைங்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பரிபூர்ண மனிதத்தன்மை கொண்ட மரம், ஜீவன் உள்ள மரம், ஜீவனை அளிக்கக்கூடிய மரம். இப்ப நாம செய்ய வேண்டியது என்னன்னா, நம்ம பரிபூர்ணம் இல்லைனாலும் ஃபர்ஸ்ட் வேர் கொள்ளுங்க. யாருக்குள்ள? வாசிங்க மறுபடியும். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே, ஏற்றுக்கிட்டோம், அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும். சாதாரணமா உலக வழக்கத்தின்படி இல்ல, மனிதர்களுடைய பாரம்பரியத்தின்படி இல்ல, ஆலோசனையின்படி இல்ல, எல்லாத்தையும் விட்டுடுங்க. நீங்க வேர் கொள்ள வேண்டியது யாருக்குள்ள மட்டும்தான்? கிறிஸ்து இயேசுவை, அவருடைய அடிச்சுவட்டை ஃபாலோ பண்றதுதான் அவருக்குள் வேர் கொள்ளுது. அவர் நடந்த வழியிலேயே தானும் நடப்பது. அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும். அடுத்து கட்டப்பட்டுருங்க. யாரும் வெளியில உங்களை இழுத்துட்டு போகாதபடிக்கு அவருக்குள் வேறு கொள்ளுங்க. ரெண்டாவது அவரோட நெருக்கமாகுங்கன்னு சொல்ல வர்றார். அப்புறம் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு சோஸ்திரத்தோட அதிலே பெருகுவீர்களாக. ஆமா, ஒரு மரம் சாதாரணமா வளர்ந்துராது. நிறைய விசுவாசத்துல நமக்கு சோதனை வரும். அதுல நிக்கணும். மனதை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பக்குவப்படுத்தணும். நல்லா புரிஞ்சுக்குங்க, அவருடைய தீர்மானத்தின்படியே அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுவவர்களுக்கு லைஃப்ல நடக்கிற எல்லா நன்மை மாத்திரம்தான் அப்படிங்கறத. சில நேரங்கள்ல மனது சந்தோஷமா இருக்கும், சில நேரங்கள்ல தவிப்பா இருக்கும், சில நேரங்கள்ல குழப்பமான சூழல் வரும். எல்லாமே ஆவியின் கனிகளை ஏதோ ஒன்றை நம்ம லைஃப்ல உருவாக்குவதற்காக இருக்கும். புரிஞ்சுட்டீங்களா? சந்தோஷம்ங்கிற ஒரு கனி உங்களுக்கு தேவை அப்படின்னா பொறுமைங்கிற கனி வேணுமா இல்லைங்களா? சகிப்புத்தன்மைங்கிற கனி வேணுமா இல்லைங்களா? இப்போ சந்தோஷமான மனநிலையில சந்தோஷம் வந்துடலாம். பொறுமையும் சகிப்புத்தன்மை எந்த சூழல்ல கொடுக்க முடியும்? காட்ட முடியும் உபத்திரவத்தின் மத்தியில். அதனாலதான் தாவீது சொன்னார், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணத்தை காத்து நடக்கிறேன்னு சொன்னார் இல்லைங்களா? இந்த மாதிரி அவருக்குள் கட்டப்பட்டு நாட்டப்பட்டு வேறு கொண்டவர்கள் மட்டுமே தொடர்ந்து நிலை கொண்டு அதன் காலகட்டத்திலே இலையுதிராத மரமாக இருந்து எதிர்காலத்துல மனுக்குலத்திற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல ஜீவ சுவாசத்தை கொடுக்கக்கூடிய நல்ல காற்றை கொடுக்கக்கூடியவர்களாக நாமளும் மாற முடியும் என்பதை இந்த 3 வசனங்கள் நமக்கு பேசுது. இறுதியாக எரேமியா 17ஆம் அதிகாரம் வசனம் 8 வாசிக்க கேட்போம். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். ஆமா, அந்த வசனத்தினுடைய தொடர்பு படுத்தப்பட்ட இன்னொரு வசனம் இது. அந்த 3வது வசனம் படிச்சோம் இல்லைங்களா? சங்கீதம் 1ல அதற்கு நெருக்கமான ஒரு அருமையான வசனம். உண்மையான பரிசுத்தவான்களுக்கு அடையாளத்துல இங்க சில வார்த்தைகளை கூடுதலாக நமக்கு கொடுத்திருக்கிறார். எந்த சந்தர்ப்ப சூழல்லையும், உஷ்ணத்துல கூட, காற்று அடிக்கும் போது கூட, பல்வேறு உபத்திரவங்கள் மத்தியில கூட
இவங்க சந்தோஷமாக இருந்து தேவன் எதிர்பார்க்கக்கூடிய அருமையான வளர்ச்சியை கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க என்பதுதான் 3 வசனத்தினுடைய பொருள். முதல் வசனம் என்ன செய்யக்கூடாது என்று நமக்கு பதிவு பண்ணது, 2வது வசனம் என்ன செய்யணும் என்பதை நமக்கு பதிவு பண்ணியிருக்கிறாரு. 3வது வசனம் அப்படி செய்தால் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்துக்குள் அவர்கள் கடந்து போவார்கள் என்பதை அருமையாக ஒரு பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையினுடைய முடிவு வரைக்கும் இந்த வசன பகுதி நமக்கு கற்றுத்தந்திருக்கிறது. இந்த வார்த்தைகளை நமக்கு அனுமதித்த பிதாவாகிய தேவனுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நன்றிகளை ஏறெடுப்போம். வசனங்களை பொறுமையோடு கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் கூட நம்முடைய உடன்படிக்கையின் ஜீவத்தில் மரண பரியந்தம் நாம் நடக்க வேண்டிய வழிகள், எப்படி நடந்தால், எப்படி நாம் எதை விட்டுவிட வேண்டும், எதை தவிர்க்க வேண்டும், அப்படி எப்படி நடந்தால் நமக்கு இந்த ஆசீர்வாதங்கள் கிடைக்கும், நம்முடைய ஜீவிய காலம் முழுவதும் நடக்கும் என்பதை இந்த 3 வசனங்கள் நமக்கு விளக்கி காட்டியிருக்கிறது. அந்த வகையில பார்க்கும்போது நமது முதலாவது வசனம், நாம் இந்த புது சிருஷ்டியின் வாய்ப்பில் இருந்து நாம் செய்யக்கூடாத காரியங்கள். முதலாவது துன்மார்க்கர். துன்மார்க்கர் அதை அறிந்து, சத்தியத்தை அறிந்து அதன் உபதேசத்தில் இருந்து மறுதளித்து நடக்கிறவர்கள் இவர்கள் வேதத்திற்கு எதிரானவர்கள். இவர்களுடைய வழியில் நாம் நடக்கக்கூடாது. அடுத்து பாவிகள். சத்தியத்தை அறிவும் அடைந்த பின்பு ஈடுபலியின் புண்ணியத்தை அடைந்தும் அதை தீர்த்து கொள்ளக்கூடியவர்கள். அடுத்து பரியாசக்காரர்கள். சத்தியம் தெரிந்தும் அரைகுறையாக தெரிந்தும் சத்தியத்தில் இருந்தும் சரியான ஒரு ஐக்கியம் இல்லாமல் இருப்பவர்கள். இவர்கள் வேத வசனங்களை ஏளனமாக பேசக்கூடியவர்கள். குறிப்பாக இவர்களுக்கு வசனங்கள் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள். இவர்களும் நமக்கு ஆகாதவர்கள். அடுத்து இது முதல் வசனம். 2வது வசனத்துல நாம் என்ன செய்ய வேண்டும், செய்யக்கூடிய காரியங்கள் என்ன? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து, அந்த மேலே இருந்தா அந்த மேல உள்ள 3 இதுகளுமே நம்மகிட்ட இருக்காது. முதல் வசனத்துல குறிப்பிட்ட அந்த 3ம் நம்மிடம் இருக்காது. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்தார், நாள் முழுவதும் அதை தியானிப்பது, படுத்தி தியானித்து எழுத்துக்களை நம்முடைய வாழ்க்கையில் ஒப்பிட்டு பார்ப்பது. அதுல இரவும் பகலுக்கும் உதாரணம் கரெக்டா சொன்னாங்க. இரவும் பகல் இரவு துன்ப காலம், அதாவது சுவிசேஷ யுகம் தான். இன்ப காலங்கிறது ராஜ்யத்தை குறிக்கிறது. அதுதான் அந்த இரவும் பகலும். அடுத்து 3வது, நமக்கு இப்படி நடக்கும் பட்சத்துல, அதை விட்டுட்டு இதை செய்யும் பட்சத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள். இப்படியாக இன்றைய நாளிலும் கூட பிதாவாகிய தேவன் அவரது அன்பு குமாரன் மூலம் நமது சகோதரரை கொண்டு நமக்கு கொடுத்த பரிசுத்தமான வார்த்தைகளுக்கு பிதாவாகிய தேவனுக்கு அவரது அன்பு குமாரன் மூலம் நன்றிகளையும் துதிகளையும் மேறெடுத்துக்கொண்டு, நமது அன்பு இரட்சகருக்கும் நன்றிகளையும் துதிகளையும் மேறெடுத்துக்கொண்டு, தேவனுடைய வார்த்தைகளை பயன்படுத்த நமது அருமை சகோதரருக்கும் நம்முடைய திருச்சபை சார்பாக அன்பையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். சபையின் அறிவிப்புகள். நாளைக்கு புதன்கிழமை ஆன்லைன் மீட்டிங் 8 மணிக்கு 8:15 மணிக்கு நடைபெறும். சகோதர கிருஷ்ணோ அவங்க நடக்கிற தொகுதி 1 அதனுடைய ஆராய்ச்சி நடக்கும்.